இது அன்மியூட் பண்ற ஆப்ஷன் கொடுத்திருக்கிறேன். ஸோ யாரும் சரி கேட்கணுன்னால் வந்து அன்மியூட் பண்ணி கேட்கலாம், அப்படி இல்லாட்டி சேட்ல போடலாம், நான் பார்த்து சொல்லுவேன். ஹலோ ஓ ஹலோ சொல்லுங்க. என்னன்னா இந்த நான் எண்ட் ஆஃப் ஏப்ரல்ல அப்ளை பண்ணணும். நெட் ஒன்று இல்லை. அந்நேரம் ஏழாம் ரிசல்ட்ஸ் வந்து இந்த இதுல பார்ப்போம். இந்த சர்டிஃபிகேட் அனுப்பல ஆன்லைன்ல பார்த்து கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் அனுப்பிடுறேன். இப்போ எப்படி மாத்தலாம் அதை? இப்போ சப்மிட்டட் வந்துட்டு ஏ லெவல் ஸ்கிரீன்ஷாட் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படியா? பண்ணிட்டேன். சப்மிட் பண்ணது வந்துட்டு என்னண்டா இப்படி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி எடுக்கணும்ன்ற ஒரு ஐடியா எனக்கு ஆனால் தெரியல. இல்ல, இப்ப நான் என்ன சப்மிட் பண்ணேன்டா, பண்ணீங்கன்னாலும் பிரச்சனை இல்லை, மாத்தனோட அவசியம் இல்லை, இப்போ அதுக்காக விடுங்க. அது சிலங்களை வந்து ரிஜெக்ட் ஆக மாட்டதா? இல்ல 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 இல்ல, அப்படி ரிஜெக்ட் ஆகாது. நான் இருக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொன்னேன். ஸோ நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, அப்படி ரிஜெக்ட் ஆகாது. right. சரி, அதை இப்போ 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 எடுத்து வச்சிருக்கேன். அதை அனுப்ப இப்போ ஒன்றும் செய்யல. அதை அனுப்பல போடையில இப்போ அப்லோட் இல்ல பண்ணி இல்ல, அனுப்பிக்காது. அப்படி இல்ல. இப்ப சப்மிட், அதான் சப்மிட் பண்ணாலும் வந்து எங்களுக்கு அப்லோட் பண்ண எகைன் எடிட் பண்ணே இல்லை அது. ஸோ இப்போ இல்ல நீங்க அந்த ஆல்ரெடி நீங்க ரிசல்ட்ஸ் வந்து ஓ ரிசல்ட்ஸ் ஃபேக் ரிசல்ட்ஸ் அவங்க நினைக்கலாம் தானே. என்னடா நான் இல்ல இல்ல, இதைத்தான் எடுத்து அது இப்ப அனுப்ப. வர மாதிரி, இப்ப கேட்க மாட்டாங்க. அதுக்கு டைம் போகும். ஸோ அது இஷ்யூ இல்லை, நீங்க விடுங்க, அது பிரச்சனை இல்லை. ரைட் ரைட் ஸோ அது ரைட் இஷ்யூ ரைட் இல்லை. ஆஷ்னடா ஓகே ஓ ஓகே. தேங்க்யூ. ஆஷ்னடா சொல்லுங்க. ஓ சொல்லுங்க. பயோஸ்ட்ரீம் செஞ்சாக்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு அப்ளை பண்ணலாமா? பயோஸ்டிக் செஞ்சாக்கா கம்ப்யூட்டர் சயின்ஸ் போடலாம், பிரச்சனை இல்லை. நிறைய யூனிவர்சிட்டிஸ் அப்ப அவங்களுக்கு என்னென்றால் இப்போ போஸ்ட் மாதிரி நாங்கள் அப்ளை பண்ண போகல. அதாவது பயோஸ்ட்ரீம் மக்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அப்ளை பண்ண போக என்ன நடக்குதுனால வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி கோர்சஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு எங்க யூனிவர்சிட்டி வந்து இப்போ எங்கட யூனிவர்சிட்டிலேயே நீக்கிற ஒருத்தர் வெரி குட். ஆஹ் என்ன சொல்றேன், அடிஷனலாக நாங்கள் வந்து மேத்தமெட்டிக்ஸ் செய்யணும். அப்போ அதுக்கு பே பண்ற அப்படி ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் அது எங்களோட ஜிபிஏலையும் பட் ஜஸ்ட் ஒரு 2 பாடம் மேத்தமெட்டிக்ஸ் செய்யணும். ஸோ அது எல்லாம் இஷ்யூவே இல்லை, சும்மா போற ஃப்ளோல செய்யலாம், அது இஷ்யூ இல்லை. ஆனா என்ன சொல்ற, பயோ செஞ்சாக்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் செய்யலாம், அதுல இஷ்யூவே இல்லை. அது அப்ளை அவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே. ஆனா அஸ்ஸலாமு இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணிடலாம். இன்ஜினியரிங் அப்ளை பண்றேன்றாலும் கூட ஏழும் நினைக்கிறேன். அப்படி ஆசிரியர் அப்ளை பண்ற ஐடியா இருந்தாலும் நான் என்ன இன்ஜினியரிங் அப்ளை பண்ணிடலாம், நான் பார்த்து செல்வேன். ஹலோ அஸ்லாம் என்னண்ணா? ஓ வலைஸ்லாம் சொல்லுங்க. இது எக்ஸாம் இங்கிலீஷ்லயா தமிழ்லையா? எக்ஸாம் வந்து இங்கிலீஷ்ல. எக்ஸாமை ஆஹா. பத்தி தனியா ஒரு செஷன் நடக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால நான் அதை பத்தி பெருசா சொல்லல. அது பெரிய சாப்டர், அதை ஒரு ரெண்டு ரெண்டு மத்தியானம் எடுத்து பேசணும். ஸோ அதுல ஆ. வீடியோஸும் மீக்கி அதையும் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ நீங்க அதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஐடியா வரும். ஆஹா. இங்கிலீஷ்ல அலைக்கும். நடக்கும். வலைக்கும் ம். சலாம் சொல்லுங்க. சொல்லுங்க அண்ணா. இ- அப்ளிகேஷனை ஃபில் இல்லைங்கல்ல. பண்ணும்போது அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிட்டு போகல டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கும் காசு இல்லை. அதுக்கு என்ன பண்ணுறது? இல்ல அதுதான் செஞ்சிட்டாங்களே, இப்பயும் காணுது இல்லையா? இல்லை, நான் முதல்ல ஃபில் பண்ண போகல காட்டல, இப்போ காட்ட மாட்டேன். ஓ இப்ப காட்டு, அதுதான் அதுதான் அவங்க நிறைய எரர் ஆல்ரெடி. ஸோ இப்ப காட்டும். இப்ப ஆ நீங்க ஒருக்கா போய் பார்த்தீங்கன்னா ஆ ஓகே. ஆ சரி. இந்த நான் எக்ஸாம் பத்தி சொன்னது என்னென்றால், எக்ஸாம் ஷார்ட்டா சொல்லணும்னால் 100 கேள்வி. உங்களோட ஏ லெவல்ல ஜென்ரல் நாலேஜ் பேப்பர் எப்படி வருமோ அது மாதிரி ஒரு இங்கிலீஷ்ல ஒரு பேப்பர். அதுக்கு என்ன சொல்ற ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்றேன், பயாலஜி கெமிஸ்ட்ரி அப்படிலாம் வர முடியல. ஜஸ்ட் நீங்க மெடிசின் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு அதே பேப்பர் தான். நீங்க இன்ஜினியரிங் அப்ளை பண்ணாலும் ஆர்ட்ஸ் ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாருக்குமே சேம் பேப்பர். ஸோ 5 சென்டர்ல நடக்குது. அந்த 5 சென்டர் நடக்கிறதுக்கு வந்து 5 பேப்பரும் ஒரே மாதிரி இருக்காது. 5 சென்டர்லயும் வேற வேற பேப்பர். பட் என்ன சொல்றேன், பேப்பர் அந்த பேப்பர் என்ன சொல்றது கிரைட்டீரியா, ஸோ அது சேம் ஐ. ஒவ்வொரு கேட்டகரியில நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதை நாங்கள் செய்வோம். இப்போதைக்கு அது அவசியம் இல்லை, நாங்கள் வீடியோஸும் போடுவோம். ஸோ பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்து நீங்க நாங்க தார அந்த ரிசோர்சஸ் மட்டுமே உங்களுக்கு போதும். நீங்க எக்ஸ்ட்ராவா நீங்க செய்யறது அது உங்களை பொறுத்தது. நாங்க எந்த அளவுக்கு பெஸ்ட்டா ஒருத்தரை ப்ரிப்பேர் பண்ண வைக்கலுமோ அது ஃபுல்லா நான் உங்களுக்கு தருவோம், எல்லா ரிசோர்ஸும் தருவோம். ஸோ நீங்க அதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் வந்து என்ன சொல்றேன் ஸ்கோர் பண்ணலாம். ஹலோ எஸ்லான் எஸ் ப்ரோ. அதுக்கு சொல்லுங்க.
என்னன்னு சொன்னா நான் வந்து போன இயர் வந்து கேரளா மேக்பால் அப்ளிகேஷன் போட்டேன். நான் வந்து ம்ஹும். செகண்ட் சைல்டு வர போட்டேன். ஓகே. போன முறை போட்டதுக்கு வந்து எனக்கு மெசேஜ் வந்துச்சு இமெயில இப்படி எக்ஸாம் வந்து நான் எக்ஸாம் போகல அங்க அந்த ம்ஹும். ஐசிஎஸ்டி யூனிவர்சிட்டியில் நடந்ததுக்கு போகல நான். ம்ஹும். அப்ப நான் அந்த முறை செகண்ட் சைஸ் செஞ்சு ரிசல்ட்ஸ் எடுத்தேன். அப்ப அந்த ரிசல்ட்ஸுக்கு போடணும். ம். இப்ப அந்த ஆல்ரெடி அந்த இமெயில் வந்துக்கு நான் அந்த அக்கௌண்ட் அந்த ஆல்ரெடி அந்த அக்கௌண்ட்ல இருக்கிறதால வெப்பேஜ் வந்துக்கு இந்த ஆல்ரெடி சைன் தான் காட்டுது. இப்ப நான் இப்ப திரும்ப போடணும்னு சொன்னா திரும்ப நியூ இமெயில் இல்ல ஒன்று ஓபன் பண்ணி போகணும் அதுல. ஆல்ரெடி அதான் நான் சொன்னேன். ஆல்ரெடி இப்ப நீங்க உங்களை அக்கௌண்ட்டுக்கு உள்ளுக்கு போயிடுமா? அக்கௌண்ட் உள்ளுக்கு ஓ போகுதா? அப்படின்னா இந்த நீங்க எகைன் உங்களுக்கு அப்ளிகேஷன் அதிலேயே நீங்க அப்ளிகேஷன் போடலாம் உங்களுக்கு. எப்படின்னா உதாரணத்துக்கு இப்ப இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை ஷேர் பண்ணிக்கலாம். இதை பாருங்க. இங்க வந்து நான் என்ன காட்டினேன்? ஓகே, இப்ப சொல்லுங்களேன். இங்க வந்து இப்ப இதுதான் இந்த வருஷத்துக்குரிய ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன், சரியா? இப்ப நீங்க வந்து என்ன சொல்லுங்க, இப்ப நீங்க போக நீங்க லாஸ்ட் இயர் போட்டது இது மட்டும் உண்டு. இப்ப நீங்க இது நீங்க மூணு யோசிக்க தேவை, இது மட்டும் தானே இருக்குன்னு வைங்க. ஓகே, இது சப்மிட் இருக்கும் உங்களோட போனால். இது 2 மில்லியன் இப்ப யோசிங்களே. இது மட்டும் தான் நீங்க லாஸ்ட் இயர் போட்டது. இப்ப நீங்க என்ன செய்வீங்க? இப்ப நீங்க இந்த வருஷத்து அப்ளிகேஷன் நீங்க இப்ப ஃப்ரெஷரா ஒருத்தர் புதுசா வந்து என்ன செய்வாங்க? இது கிளிக் பண்ணுவாங்க, பாக் ஸ்ரீலங்கா ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். அப்படி இல்லாட்டி இந்த சைட்ல இருக்கிற இதுக்கு வந்தாலும் இது கிளிக் பண்ணுவோம். எகைன் நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா இந்த வருஷத்துக்கு ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி உள்ளுக்கு போயிட்டு வெளியால வந்தீங்கன்னா இப்படி ஒண்டாயிருந்தது இப்ப 2 ஆயிடும். சொல்றது விளங்கிட்டேன் அவ்வளவு. ஓமாம் இப்படி ஒன்று கேட்கணும். ஒண்டி இருக்கும், அது லாஸ்ட் இயர் போட்டது. இந்த வருஷம் ஓ அது எகைன் வந்து நீங்க சப்மிட். இதுக்கு எகைன் நீங்க இந்த வருஷம் இதுக்கு வந்து கிளிக் பண்ணால் வந்து இப்படி வரும், வந்து லோட் ஆகும். வந்து இப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தால் அங்கே ப்ரொஃபைல் பிக்சர் காட்ட மாட்டேங்குது. அப்போ நான் சொல்றேன், நெக்ஸ்ட் கொடுத்தாலும் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். விளங்கிட்டா? இன்னும் ஓமா கன்ஃபியூஸா? அது வந்து உள்ளுக்கு போயிட்டு திரும்ப வந்தா ஆல்ரெடி நம்ம லொகின் ஆன மாதிரிங்கிறது இன்னொரு அட்டம் காட்டும். ஆல்ரெடி சப்மிட் அப்படி அப்படி காட்டுனா நீங்க இங்க கொடுக்கணும். ஆல்ரெடி அதை நீங்க எக்ஸஸ் பண்ணிக்க அது மெயின் பண்ணது இங்கே எடிட் அப்ளிகேஷன் கொடுத்து போனீங்கன்னாலும் ஓகே. ஓகே நம்ம புது இப்ப அக்கௌண்ட் தான் நான் சொல்ல என்ன ஓபன் தெரியுமா? பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வருஷத்துக்குரிய இப்ப யாரா இருந்தாலும் செகண்ட் 2வது தடவை அப்ளை பண்ண ஆள், 3வது தடவை அப்ளை பண்ண போற ஆள், யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் தடவை அப்ளை பண்ற இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து அப்ளிகேஷன் அக்சஸ் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் வந்து இந்த வருஷத்துக்குரிய அப்ளிகேஷன் நீங்க வந்து ஓபன் பண்ண போறீங்க என்றால் மட்டும்தான் வந்து நீங்க பாக் ஸ்ரீலங்கா இந்த நேமை கிளிக் பண்ணுவீங்க. இந்த நேமை கிளிக் பண்ணுவீங்க. அப்படி இல்லாட்டி போன்ல இதே மாதிரி சைட்ல ஆப்ஷன்ஸ் காட்டும், இந்த பாக் ஸ்ரீலங்கா ஸ்காலர்ஷிப் இதை கிளிக் பண்ணுவீங்க. சப்போஸ் சொல்லுங்க, நீங்க நான் அதான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டினேன். இப்ப நீங்க ஒருக்கா நீங்க உள்ளுக்கு போயிட்டு வந்துட்டீங்க, இப்போ வந்து போன் ஆஃப் பண்ணிட்டீங்க, கரண்ட் போயிட்டு இல்லாட்டி வைஃபை போயிட்டு எகைன் நீங்க இப்ப இன்றைக்கு செஞ்சது நாளைக்கு செய்யறதுக்கு இப்போ திருப்ப சைன் ஆகி வாரீங்க உள்ளுக்கு. அந்த நேரம் வந்து நீங்க இங்கே கிளிக் பண்ண மாட்டீங்க, கிளிக் பண்ணக்கூடாது. கிளிக் பண்ணாலும் அப்படி அப்ளிகேஷன் வரும், அதுதான் இஷ்யூ ஆயிக்கும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? மை அப்ளிகேஷன் இன்னைக்கு எல்லாம் காட்டும், அதுல இந்த வியூ எடிட் ஆப்ஷனுக்கு இது கொடுக்கணும். விளங்கிட்டா நான் சொன்னது? ஓம் நான் ஓகே ஓகே அதை கொடுத்து நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தீங்கன்னா ஷூர் அப்போ ஓகே நான் நீங்க வந்து இன்னைக்கு என்ன சொல்றது, பாக் ஸ்ரீலங்கா ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ஆரம்பத்துல இருந்தே வார மாதிரி கொடுக்கறதால தான் வந்து அது போகுது இல்லை அடுத்த ஸ்டெப்புக்கு. ஆல்ரெடி நீங்க அக்சஸ் பண்ணிட்டீங்கன்னு காட்டுது. அதுக்கு தான் இல்ல நாங்க நான் என்ன இன்னைக்கால போறது வந்து நியூ அப்ளிகேஷன் எப்பயுங்க. இன்னைக்கு எங்கட மை அப்ளிகேஷன் செக்ஷன்ல இருந்து போறதாங்க வந்து ஆல்ரெடி நாங்க ஓபன் பண்ண அப்ளிகேஷன். இடையில டிஃபரன்ஸையும் நாங்க விளைவிக்கிறோம். சரிதானே? ஓம்னா ஓகே 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 அஸ்ஸலாமு அலைக்கும் நானா. வலைக்கும் சலாம், சொல்லுங்க. அந்த இது மெடிக்கல் சயின்ஸ்ல சப்ஜெக்ட் 2க்கு என்ன ஃபில் பண்ணணும்? சப்ஜெக்ட் 2 2 அது உங்களோட சாய்ஸ் தான். இப்ப இல்ல, அது ஓ சப்ஜெக்ட் 1க்கு மெடிசின் போட்டா சப்ஜெக்ட் 2க்கும் மெடிசின் போடணுமா? இல்லே, அவங்க சாய்ஸ் கேட்குறாங்க. உதாரணத்துக்கு நீங்க மெடிசின் சில மெடிசினுக்கு உங்களுக்கு போதாட்டி நீங்க எந்த எந்த கோர்ஸுக்கு உங்களை நாங்க கன்சிடர் பண்ணணும் அப்படி நீங்க நினைச்சுக்கொள்ளணும். இப்ப 2க்குமே மெடிசின் செகண்ட் போட்டீங்கன்னா ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன். ரைட். அது செகண்ட் ஆப்ஷன் என்ன போடலாம்? அவங்க டென்டல் வந்து இது போட்டிக்கிறாங்க, பிளேயர்ல போட்டிக்கிறாங்க. ஆனா இந்த கிட்டத்தட்ட 6 இன்டேக் நடந்துட்டு இன்னும் இந்த 6 இன்டேக்லயும் வந்து அவங்க வந்து டென்டல் கொடுத்து இல்லை. ஓகே, ஆ அப்ப நீங்க டென்டல் என்ன மாதிரி எனக்கு ஷுவர் பண்ணிடலாம். ஸோ டென்டல் இப்போ உதாரணத்துக்கு மெடிசின் போட்டு டென்டல் போட்டாலும் ஓகே தான், அப்படி போடுங்க. அப்படி இருந்தால் நீங்க மெடிசினுக்கு அப்ளை பண்ண ஒருத்தரா இருந்தால் வேற உங்களுக்கு போட்டனால் வந்து நர்சிங் இருக்குது, ஃபார்மசி, பிசிக்கல் தெரப்பி இதெல்லாம் படிக்கிறா கழிக்குது.
வேற கிளினிக்கல் மெடிசின் நிறைய தெரியாது. ஃபுட் சயின்சஸ் படிக்கிற ஆக்கள், ஹியூமன் நியூட்ரிஷன் படிக்கிற ஆக்கள் இருக்குது. வேற என்னது இருக்குது? அடுத்து இதெல்லாம் அடுத்து இன்னொரு ஆப்ஷன் என்ன, இந்த ஆர்த்தோபெடிக்ஸ், யூரோலஜி, அது மாதிரி. இப்ப இதெல்லாம் வந்து என்னென்றால் வந்து இன்னும் மீக்குது இதுல. வேற என்ன வைரலஜி. அப்ப இதெல்லாம் வந்து என்னென்னா வந்து இனிஷியலா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கு மேல படிக்கிறது. ஸோ இவங்க இதுல மென்ஷன் பண்ணதுக்கு ஏன்னா அவங்க அப்படி தர மாட்டாங்க. ஸோ அதில் அப்ளை பண்ணாம டிரெக்டா இருக்கிற கோர்ஸ் அப்ளை பண்ணிக்கிட்டாலும் ஓகே. அஸ்ஸலாமு வலைக்கும் சலாம். சொல்லுங்க. இப்போ இன்ஜினியரிங் கொடுத்துட்டு சப்ஜெக்ட்ல வந்து இன்ஜினியரிங் உள்ளுக்கே உள்ள இதை கொடுக்கணுமா? இப்போ மெக்கானிக்கல் அடுத்து கம்ப்யூட்டர் ஓ இன்ஜினியர் ஓ ரெண்டுல ஓ ஏதாவது? அதான் ஒரு கேட்டகரி ஏதாச்சும் ரெண்டு சாய்ஸ். இப்போ இன்ஜினியரிங் கேட்டகரி கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து கட்டாயம் இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஏதாச்சும் ரெண்டு கொடுக்கணும். உதாரணத்துக்கு இப்போ இன்ஜினியரிங். இன்ஜினியர் ஓ சொல்லுங்க. இப்போ இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறான்னு ஆ என்ன செய்யணும்? ஏலா அதுதான் நீங்க சொல்லணும். அதுக்கு நாங்க என்ன ஆப்ஷன்டா, இப்போதைக்கு நீங்க அப்ளை பண்ணிட்டு எது உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியோ அதை பார்த்து நீங்க அப்ளை பண்ணுவீங்க. சப்போஸ் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ரெண்டாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆனா இந்த இது படிக்க எங்களோட போர்ட்டல் படிக்க அப்படி அப்ளை பண்ணல. ஏன்னா ஏதாச்சும் ஒரு கேட்டகரியில 2% நாங்கள் எடுக்கணும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், இப்போ இன்ஜினியரிங் தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. இப்போ இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணி இன்ஜினியரிங் வந்து நாங்கள் என்ன செய்வோம், மெக்கானிக்கல் கொடுத்துட்டு இப்போ சப்ஜெக்ட் சாய்ஸுக்கும் ஏதாச்சும் இன்னொரு இன்ஜினியரிங் கொடுக்குறோம். அதாவது சொல்லுமே இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்னாலும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கொடுக்கலாம். கொடுத்துட்டு சப்போஸ் நீங்க செலெக்ஷன் சொல்லி உங்களுக்கு இமெயில் வரும், நிறைய ப்ரோசஸ் போகிறோம். செலெக்ஷன் இமெயில் வந்ததுக்கு போகிறோம் உங்களை ரிக்வஸ்ட் பண்ணலாம். இப்படி தானே எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆகிக்குது, ஸோ எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தாங்கின மாதிரி உங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் அது ஓகே ஆயிருந்தால் கிடைக்கும். அப்படி இல்லையா நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நீங்க அப்ளை பண்ண வேண்டி இருந்தால் நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டகரி போனாலும் உங்களுக்கு இன்ஜினியரிங் இல்லாம போகும். அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டீங்கன்னா இதே கேட்டகரியில் இருக்கிற வேற ஒரு கோர்ஸ் நீங்க இன்னைக்கு போடணும். இன்ஜினியரிங் போட்டுட்டு கம்ப்யூட்டர் இல்ல ரெண்டையும் ஒரே நேரத்துல செய்யலாம். ஏதாச்சும் ஒன்று தான் செய்யணும். போறவங்க உங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்றதா இது ஒரே ஆப்ஷன், வேற ஆப்ஷன் இல்லை. நான் அந்த கிளிகிரிக்கு அண்டர்டேக்கிங் டிக் பண்ணணும் மாட்டேன். அது கட்டாயம். அதை டிக் பண்ணாம உங்களுக்கு சப்மிட் பண்ணிடலாம். மற்ற என்னன்னா இது இப்போ அப்ளிகேஷன் கால் பண்ண புதுசுலேயே நான் வந்து லொகின் ஆகினேன். சப்மிட் கொடுக்கல. இப்போ வந்து லொகின் ஆகிறேன்னா அதே அக்கௌண்ட் லொகின் ஆகணுமே, புது அக்கௌண்ட் லொகின் ஆகணும்? இல்ல இஷ்யூ இல்லை. இப்போ அதே அக்கௌண்ட்ல நீங்க லொகின் ஆகினாலும் இப்போ அது சேஞ்சஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டும். இப்போ நீங்க ப்ராப்பரா ஃபில் பண்ணி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னாலும் ஓகே. பார்த்து போனா பிரச்சனை இல்லை. விலங்கல்ல வேறொரு அக்கௌண்ட்ல திறந்து உள்ளுக்கு போனாலும் பிரச்சனை இல்லை தானே? பிரச்சனை இல்லை, ஆனா அவசியம் இல்லை. அதை நான் சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ. சொல்லுங்க விலங்கு. என்னண்டா இப்போ நம்ம இந்த கோர்ஸ்ல வந்து 2 செலக்ட் பண்றோம் தானே, உதாரணத்துக்கு மெடிசினும் ரெண்டாவதா வெட்டினரியும் செலக்ட் பண்றேன்டா. இப்போ அது ரெண்டுக்குமே எலிஜிபிள் இல்லாட்டி 3வது கோர்ஸ் என்ன மாதிரி அவங்களா செலக்ட் பண்ணுவாங்களா இல்லாட்டிக்கு? அப்படியும் சினாரியா நடக்கும். அப்படின்னாலும் ரெண்டுக்குமே இப்போ நாங்கள் ஹை ப்ரியாரிட்டி நாங்கள் மெடிசின் டென்டல் கொடுத்து சப்போஸ் எங்களுக்கு கிடைக்கலாட்டி அவங்க வந்து இமெயில் பண்ணுவோம். உங்களுக்கு அடுத்த ப்ரெஃபரன்ஸ் நீங்கள் என்ன மெடிசின் டென்டல் இல்லாமல் வேற சாய்ஸ் தாங்கன்ட்டு அவங்க இமெயிலில் கேட்பாங்க. அந்த நேரம் நீங்கள் சொன்னாலும் ஓகே. அது அவங்களா பார்த்து போட மாட்டாங்க. எங்கள்கிட்ட முதலாவது ஒரு இது கேட்பாங்க, என்ன சாய்ஸ் தர போறீங்கன்னு ஒரு 3 சாய்ஸ் கேட்பாங்க. அதில் அவங்களுக்கு எந்த கோர்ஸுக்கு ஒரு 7 மணிக்குமோ அதை தருவாங்க. ஓகே. நானா சொல்லுங்க. நான் பயாலஜி ஸ்ட்ரீம் செஞ்சேன். நான் வந்து இந்த மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல மாதிரி நான் அப்ளை பண்ணினேன். என்ன பிரச்சனைன்னு சொன்னா நான் அதுல சாய்ஸ்ல வந்து நான் ரெண்டுக்கும் ஏஐ டெக்னாலஜி போட்டிக்கிறேன். அது ஏதாவது பிரச்சனை ஆகுமா? என்ன போட்டிருக்கீங்க? ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் போட்டேன். படிக்க விருப்பம். ஓகே ஓகே. 2 சாய்ஸுக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போட்டீங்களா? போட்டு நான் படிச்சது பயாலஜி ஸ்ட்ரீம் தான். சரி, அது இஷ்யூ இல்லை. ஏஐ உங்களுக்கு போடலாம், பரவாயில்ல. ஆனால் ரெண்டுக்கும் நீங்க பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு சப்மிட் பண்ணிட்டீங்க இல்லையா, மாற்றவுமே இல்லை, அது இஷ்யூ இல்லை, பரவாயில்ல. பிரச்சனை இல்லை தானே? இல்லை அது இஷ்யூ இல்லை. சரி ஓகே. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம்.
இன்சூரன்ஸ் ரிசர்ச் வந்து விவசாய ரிசர்ச் போடலாமா? ஓ, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஐயோ செகண்ட் ஷையோ தேர்ட் ஷையோ எந்த ரிசல்ட்ஸ் வந்து பெஸ்ட் ஆகிக்குதோ ஜெட் ஸ்கோரை பார்க்க வேணாம். ரிசல்ட்ஸ்ல அதாவது ஏபிசியில் எது கூட வாய்க்குதோ அது அந்த ரிசல்ட்ஸை வச்சு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஓகே ஓகே. ஹலோ நானா, சொல்லுங்க. இந்த ஓ லெவல் சர்டிஃபிகேட்ல இந்த நேம் இஷ்யூவை எப்படி நான் செய்யறேன்? ஆஹ், அது அது ஒரு பெரிய ப்ரோசஸ். இப்போதைக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு அந்த நேம் சரியாயிக்கின்ற அவசியம் இல்லை. பெரிய டிஃப்ரெண்ட் ஆகிக்குது. இல்ல ஒரு 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 ரெண்டு எழுத்து ஸ்பெல்லிங், அப்படின்னு இஷ்யூ ரெண்டு இல்லை. எழுத்து. இப்போதைக்கு நீங்க ஈக்கிற உதாரணத்துக்கு ஆன்லைன்ல எடுத்திருந்தாலும் எடுத்து நீங்க இப்போதைக்கு சப்மிட் பண்ணுங்க. இப்ப நீங்க ஆ, செலக்ட் ஆகி இங்க வாரனாலும் கட்டாயம் அதெல்லாம் செஞ்சுட்டு தான் வரணும். அதை நாங்க செல்றோம். இப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ண போனோம். அது இப்ப நீங்க நார்மலா செல்றதுனால நீங்க கட்டாயம் நீங்க வந்து எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும். அங்க போயிட்டு நேம் கரெக்ஷனுக்கான ஃபார்ம் இருக்குது. அதை எடுத்து ஃபில் பண்ணி, இதுக்கு சல்லி எடுக்க மாட்டாங்க. ஸோ ஃபில் பண்ணி கொடுத்து உங்களோட இப்ப ஈக்கிற சர்டிபிகேட் போட்டோ காப்பி, உங்களோட என்ஐசியில போட்டோ காப்பி, அடுத்தது உங்களோட ஒரிஜினல் பேரை கன்ஃபார்ம், அதாவது கன்ஃபார்ம் பண்ற வேற டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட் ஆகிக்கலாம், பிராமண நிர்தார சர்டிபிகேட் ஆகிக்கலாம். அப்படி என்ன சரி அந்த ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் ரெண்டு மூணையும் எடுத்துட்டு உங்களுக்கு வேற என்ஐசியில் சரியா இருந்தாலும் அதை கொண்டு போகலாம், இல்லை டிரைவிங் லைசன்ஸ் அதை கொண்டு போகலாம். அப்படி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நேம கரெக்ட்னு சொல்றேன், இதான் என்ன கரெக்ட் ஸ்பெல்லிங்கோட வர நேம் கரெக்டா காண்ற 3 ப்ரூஃப் டாக்குமெண்டோட சேர்த்து அதை எடுத்துட்டு போனீங்கன்னா அங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் அதை கவுண்டர்ல கேட்டு தருவாங்க. அதை கொடுத்து அங்க சப்மிட் பண்ணணும். அப்படி பண்ணாலும் அது அது போல மார்க். ஆன்லைன்ல செய்யற மாதிரி செப்பரேட் செக்ஷன் இல்ல ஆன்லைன்ல இல்லையா? செய்யலாம். இப்போதைக்கு அந்த ஆன்லைன் இது இல்லை. ஆல்ரெடி இருந்துச்சு, கொரோனா நேரம் இருந்துச்சு. இப்ப அந்த இல்லாம நீங்க டைரக்டா போய் தான் கொழும்பு பாத்ரூம் உள்ள எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் போகும். அத பொறவு செய்யலாம் தானே நானா? இப்போதைக்கு இதுக்கு அவசியம் இல்லை. இப்போதைக்கு நீங்க இப்ப ஆ, நேம் ஸ்பெல்லிங் அது இஷ்யூ இல்லை. அது நீங்க இப்ப நீங்க ஸ்காலர்ஷிப் அல்லாம இக்பால் ஸ்காலர்ஷிப் ரிலேட்டட் நாங்க பேச வேண்டாம். அது இப்போதைக்கு அவசியமே இல்லை. இப்ப இங்க நீங்க சப்மிட் பண்ணுங்க. ஆ, ஓகே நானா, தேங்க்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். நான் வந்து அப்ளிகேஷன் எல்லாம் நிரம்பி எல்லாம் முடிஞ்சு சப்மிட் பண்ணும்போது ஏ லெவலும் அப்லோட் பண்ணின, ஐடென்டிட்டியும் அப்லோட் பண்ணேன். ஓ லெவல் அப்லோட் பண்ணும்போது ஓ லெவல் ரிசல்ட்ஸ் இருக்குல்ல. அப்போ இப்போ நீங்கள் இப்போ சொல்லும்போது தான் கண்டு அந்த ஆன்லைனில் எடுக்கலாமான்னு சொல்லி இப்போ அது நான் இந்த சேவ்ன்ற மோடில் தான் இப்போ காட்டுது. எனக்கு அப்புறமா அதை ஓப்பன் பண்ணி ஓ லெவல் அப்லோட் பண்ணலாம் தானே? இப்ப நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்களா இல்லையா? சப்மிட் பண்ணலாம், சேவ்ன்ற இதுதான் காட்டுது. சப்மிட் அப்படின்னா ஓகே. இப்ப நீங்க again அதே அப்ளிகேஷன் போனீங்கன்னா உங்களுக்கு ஓகே. காணும். அப்ப உங்களுக்கு நீங்க ஓலெவல் சர்டிபிகேட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இதை போடலாம். again சப்மிட் பண்ணுங்க. சார் சொல்லுங்க. இந்த பாகிஸ்தான் இப்ப அல்லாம இக்பாலுக்கு மெடிசின் கிடைச்சு செஞ்சுட்டு இருக்கிற நேரம் ஸ்ரீலங்காவில மெடிசின் கிடைச்சா விட்டுட்டு வரேனுமா? இப்படித்தான். என்னைய பொறுத்த வரைக்கும் என்ன பெஸ்ட் ஆப்ஷன் என்றால், நாங்க இப்பயே டிசைட் பண்ணி ரெண்டுல ஏதாச்சும் அடுத்து நான் என்ன சொல்லணும், எல்லாரும் வந்து கட்டாயம் அல்லாமா இக்பால் அப்ளை பண்றேன் யூஜிசிக்கு அப்ளை பண்ணாம இருக்க வேணும். அதையும் அப்ளை பண்ணுங்க. ரெண்டு அப்ளை பண்றதால ஒன்று கேன்சல் ஆக ஒன்று இல்லை. அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இல்லை. அடுத்த இரண்டாவது விஷயம், இப்போ ரெண்டுலேயும் நாங்கள் செலக்ட் ஆகும். உதாரணத்துக்கு செலக்ட் ஆகினால் வந்து நாங்கள் ஏதாச்சும் ஒரு சரியான பார்த்து எடுக்கிறது பெட்டர். ஏன்னாலும் அப்படி நாங்கள் சும்மா சொல்லுவோம், நாங்கள் விட்டுட்டு வாரதில் கேஸாக போறோம்னு சொல்றதுக்கும் இல்லை. இருந்தாலும் கூட அது சரியா ப்ராப்பராக ஒருத்தர் கிடைக்க வேண்டிய சான்ஸ் தானே நாங்கள் விட்டுட்டு வாரத்தாலும். ஸோ அதனால நாங்கள் அதுக்கு என்ன சொல்றேன், அதை பாசிட்டிவா செல்லவும் மேலா. சம்டைம்ஸ் அவங்களுக்கு அவங்க ப்ராப்பரான ஆக்ஷன் எடுக்கவும் மேலும். ஸோ இல்ல அங்க போனே தெரிய வரும் இங்க மெடிசின் கிடைக்குமா இல்லையா, அந்த சான்ஸ் கிடைக்கிறது. அது அது உண்மைதான். இல்லைன்னு இல்லை, நான் நீங்க சொல்றதுலயும் ஈக்கித்தான், இல்லைன்னு இல்லை. பட் டைம் ஓகேண்டால் உங்களுக்கு ரெண்டுக்கும் டிசிஷன் எடுக்கக்கூடிய டைம் வந்தால் நீங்க பெஸ்டா ஒன்றை சூஸ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி ஓகே நீங்க சொல்ற மாதிரி செய்யறது பெட்டர். ஏண்டா எங்களுக்கு டவுட்டை வச்சு கொண்டு கையில் வைக்கிறது எங்களுக்கு விடவும் மேலாது. ஏன்னா ஸோ அப்படி செய்யலாம் நீங்க. பட் ரெண்டுக்கும் இப்ப ரெண்டும் உங்களுக்கு தெரியும். ஓகே சரியா நாங்க மெடிசின் போவோம், இங்கேயும் எங்களுக்கு கிடைக்குதாக இருந்தால் நாங்க அந்த நேரத்துல சரியான ஒரு என்ன சொல்றேன், சரியான ஒரு பாத்தை நாங்க தேர்ந்தெடுக்கிறது வந்து பெட்டர் ஆகிடும். அப்படின்னா அது அந்த சான்ஸ் இன்னொருத்தருக்கு நாங்க அப்படி இடையில விட்டு ஐடியா இருந்தால் அது இன்னொருத்தர சான்ஸ் இல்லாம இருக்கிற மாதிரி போகும். ஸோ அதுதான் நான் மிச்சப்படி ஓகே.
ஹலோ ஹலோ சார், ஹலோ. ஓ சொல்லுங்க. இந்த சப்மிட்டட் வந்துட்டு அதுக்கப்புறம் இமெயில் வருமா? இந்த இல்ல, சப்போஸ் சப்மிட்டட் போற இமெயில் வராது. ஜஸ்ட் அந்த சக்சஸ்ல சொல்லி ஒரு விண்டோ வருமே, அது மட்டும் தான். இந்த சப்மிட்டட்ல ஏதாவது வந்து மிஸ்டேக்கள் இருந்தா அது வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுற ஏதாவது இருந்துச்சுன்னா, ஏதாவது மிஸ்டேக்கள் இருந்தா சப்மிட்டட் இப்போ சப்மிட்டட் பண்ணப்பட்ட எல்லாருக்கும் எக்ஸாம் இன்வைட் பண்ணப்படுமா? ஓ அப்படிதான். அதில் ஒருத்தரையும் வந்து இல்ல ரிஜெக்ட் இல்ல, அப்படி பண்ற இனிஷியல் ஸ்டேஜ்லயே அவங்க வந்து எல்லாம் பார்த்து அப்படி ரிஜெக்ட் பண்ற அப்படி இல்லை. அப்படின்னு நாங்க எத்தனை அப்படி இல்லை. அப்ளிகேஷன்ஸ் கூட ஸோ அப்படி செய்ய மாட்டாங்க. ஸோ வந்து பிறகு பிசிக்கலா வந்து நாங்க எல்லாத்தையும் அனுப்ப வேண்டியதா இருக்கு. அதுக்கு பிறகு இல்ல, அப்படி ஒன்றும் மனப்பதத்துக்கு இல்லை. இப்ப நாங்க எக்ஸாம் செஞ்சால் திருப்ப இனி நாங்க இனி பாகிஸ்தான் வாரதான் தேவையான இல்ல டாக்குமெண்ட்ஸ் செஞ்சுட்டு நான் ஓ என்னன்னா முதல்ல கூட கதைச்சு என்னன்னா அந்த ஏல் ரிசல்ட்ஸ் வந்து அந்த ஆன்லைன்ல தான் இருக்கணும். இல்ல, அதுல அது அந்த இஷ்யூ இல்லை. பேர்கள் நீங்க அதை அதுல யோசிக்க வேண்டாம். பேர்கள் வெட்டுப்பட்டு அதுல இல்ல இல்ல பேர் இல்ல வெட்டுப்பட்டு இருக்கு. அதுல பேர் ஒழுங்கா தெரியுது இல்ல, ஆஹா, இதோட பேர் இல்ல இல்ல, அது இஷ்யூ இல்ல. இல்ல. இல்ல ஆனா இந்த ரிசல்ட் தெரியுது, அந்த பேர் வந்து மற்ற பேஜ்ல இருக்கு. அது ஓகே ரெண்டு ஓகே. அப்படி இல்ல இல்ல, அது நீங்க பயப்படவே இல்லை. அப்படி அது இஷ்யூ இல்லை. அது இஷ்யூண்டு அண்ணா வராது. அஸ்ஸலாமு அலைக்கும். இல்ல இல்ல, அது இஷ்யூ இல்லை. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரைட் ஓகே. அண்ணா அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் சொல்லுங்க. இந்த போன வருஷம் இதே மாதிரி தான் ஃபுல்லா ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணேன். பட் எந்த ஒரு இமெயில் ஒன்றும் வரல எனக்கு. இமெயில் வரலையா? ஓ, என்ன இஷ்யூ ஆയിരിക്കും? போன வருஷம் ஓம். ஷுவரா ஓ சப்மிட் பண்ணீங்களா? சரியா ஓ எஸ், சப்மிட்டட்னு காட்டுது. சப்மிட் என்று காட்டுது. ஓ, இப்பயும் காட்டுது. அப்ப நீங்க போன வருஷம் நீங்க யாரையும் கண்டெக்ட் பண்ணலையா எக்ஸாமுக்கு வரல அப்படின்னு? இல்ல, நான் ஏன் ஒருவேளை அந்த ஃபார்ம் நிரப்பினத்தில் பிள்ளை ஆகுமென்னு விட்டு விட்டுட்டேன். நீங்க எங்க குரூப்ஸ்லயும் வீக் இல்லையா போன வருஷம்? இல்ல. எப்படி நீங்களா தனியா அப்ளிகேஷன் போட்டீங்களா? அப்படியா? ஓ ஓ ஆ. அப்படி என்ன நடந்திருக்கும் எனக்கு சரியா சொல்ல தெரியல. எனக்கு ஒரு அக்கௌண்ட்டை தான் செக் பண்ணணும் என்ன மாதிரி இருக்கு. அப்படி நடக்கிறதுக்கான சான்ஸ் நல்லாவே குறைவு. நான் செஷன் தொடங்கிக்கிட்ட சொன்னேன் தானே அது ஆல்ரெடி. மெயிலு தானே வரும். மெயிலு தானே வரும். மெயிலு தான் உங்களோட அட்மிஷன் மெயிலில் கண்டிப்பா ஃபுல்லா வரும். செக் பண்ணேன் அந்த பீரியட்ல, ஒன்றும் வரல, ஒரு இன்ஃபார்ம் வரல. ம். சரி, இப்ப இந்த வருஷம் அது இனி போன வருஷம் அது முடிஞ்சாலும் அஸ்ஸலாமு சரி. அலைக்கும். நீங்க இந்த வருஷம் ப்ராப்பரா பார்த்து அப்ளை பண்ணுங்க. ஓகே தானே? இந்த வருஷம் வரலாடி நாங்க பார்ப்போம். கட்டாயம் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரியா? ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். நானா சொல்லுங்க. நான் 23ல அப்ளை பண்ணேன். அதுல எனக்கு ஒரு கோர்ஸ் கிடைச்சிச்சு. ஆனா நான் போகல. சரி, டென்டல் கிடைச்சிச்சு. டென்டலா? ஆனா இப்ப நான் அப்ளை பண்ணினேன்னு நினைச்சேன்னா அதால இஷ்யூஸ் முந்தி போகாதால இல்ல இஷ்யூஸ் இல்ல இல்ல வருமா, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது? இல்ல இல்ல இல்ல, அப்படி ஒன்றும் இல்லை. அப்ளை பண்ணுங்க, இஷ்யூ இல்லை. ஆனா அஸ்ஸலாமு முந்தி அலைக்கும். பாசிங் அஸ்ஸலாமு அலைக்கும். கொஞ்சம் நீங்க அவங்க சொல்லி முடிக்கட்டுமே. என்ன சொன்னீங்க? பாசிங் இயர் வேற யார் நான் போட்டு இருப்பேன் அந்த இந்த அப்ளை பண்ண பாசிங் இயர் பாசிங் இயர் அந்த முந்தி அப்ளை பண்ணக்குள்ள ஒரு 23ல என்ன போட்டேன். அப்ப நான் 22 அப்படித்தான் போட்டிருப்பேன். இப்ப நான் திரும்ப வேறையா போட்டா அது இஷ்யூ ஆகுமா ஸ்கூல்ல இருந்து? இப்ப நான் செகண்ட் சைட் செஞ்சது. இல்ல இல்ல, அது இஷ்யூ இல்ல. அப்படி இஷ்யூ இல்லை. அப்ப நீங்க அப்பைக்கு ரிசல்ட்ஸை வச்சு நீங்க போட்டீங்க. இப்ப நீங்க அகைன் செஞ்சிருந்தால் அதை வச்சு போட்டதுல எந்த இஷ்யூவும் இல்லை. ஓகே. லாஸ்டா மெடிசின் கட் ஆஃப் என்னன்னு சார்? லாஸ்ட் இயர் வந்து அவன் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணல. அதுக்கு போன வருஷம் தான் ரிலீஸ் பண்ணிருந்தோம். லாஸ்ட் இயர் யாருக்கும் தெரியும், அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். கரெக்ஷன் அப்ப எப்படி எப்படி சூஸ் பண்ணாங்க? அவங்க ஒரு கட் ஆஃப் வச்சு அவங்க எடுப்பாங்க. அதை நாங்க இந்த கட் ஆஃப் தான் சூஸ் பண்ணி அவங்க யாருக்கும் பப்ளிக்கா சொல்ல மாட்டோம். ஓகே ஓகே. ஆனா மெடிசின்ஸுக்கு எத்தனை பேர் எடுப்பாங்க? மெடிசின் மேக்ஸிமம் கூடி போனால் ஒரு 20. அதே மாதிரி இன்ஜினியரிங் எத்தனை பேர் எடுப்பாங்க?
இன்ஜினியரிங் அதே அளவு தான், 20-30க்குள்ள வரும். ஹலோ நானா சொல்லுங்க. இன்ஜினியரிங் டெக்னாலஜி எடுத்தவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாமா? இயலும், பிரச்சனை இல்லை. நான் சொல்லிப்பேன், எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன், இஷ்யூ இல்லை, போடலாம். அது இஷ்யூ ஆகுதா அப்புறம் கிடைச்சு? இல்லை ஆகாது. ஸோ அப்படியா தேங்க்ஸ். ஏன்னா உங்களுக்கு ஃபெஸ்ட்டுக்கு, அதாவது என்ன சொல்றேன், ஃபெஸ்ட்டுக்கு நீங்க போட்ட கோர்ஸ் தான் கன்ஃபார்ம் ஆகும். நீங்க இந்த கோர்ஸுக்கு இந்த கேட்டகரியில செலக்ட் ஆகிருக்கீங்க, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸுக்கு ஃபுல்லி ஃபண்டட் கேட்டகரியில நீங்க செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு பிறகுதான் நீங்க எந்த யூனிவர்சிட்டின்னு தெரிய வரும். ஸோ முதலாவது அப்ப அதுக்கு பிறகு எங்களுக்கு என்ன சொல்ற, அப்படி ஏதாச்சும் இஷ்யூஸ் வருமாக இருந்தால், சும்மா சொல்றேன், சப்போஸ் எங்களுக்கு யூனிவர்சிட்டி தெரிய வரும் தானே, அப்ப யூனிவர்சிட்டியை பார்த்து எங்களுக்கு அங்க இருக்கிற சீனியர்ஸோட பேசி எங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். ஸோ அப்படி நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க அப்ளை பண்ண தானே. ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளை பண்ணிட்டு அடுத்த ஆப்ஷனுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போடலாமா நானா? பிரச்சனை இல்லை. அப்ளை பண்ணக்கூடிய பிரச்சனைகள் வேற கண்டக்ட் பண்ணணும். அப்ளை பண்ணக்கூடிய பிரச்சனைகள் அப்ளை பண்ணணும். நாங்க இப்போ நாளைக்கு இல்லாட்டி ஓகே, நாளைக்கு சரி, நாங்க ஒரு நம்பர் போட்டுறோம் குரூப்ல, சேனல்ல, சரியா? ஓகே. அப்படி இஷ்யூஸ் வந்தா அதுல அந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. சரி. இப்ப எப்படித்தான் கட் அவுட் விட்டு வெளியே விட்டாங்கன்னு சொன்னீங்க தானே, போன வருஷம் வரல, அதுக்கு முன்னுக்கு வந்துச்சுன்னு சொல்லி. அந்த கட் அவுட் நாங்க எங்க எடுக்கிறோம்? குரூப்ல அப்டேட் பண்ணீங்களா? அது 2 வருஷத்துக்கு முன்னுக்கு அதனால அவங்க அதுல சேஞ்சஸ் பண்ணிக்காங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ அதை போடுறதுல ஒரு இதுவும் இல்லை. அவ்வளவுதான். நீங்க ஒண்ணுமே இல்லை. இப்ப இதான் எங்களுக்கு விஷயம். இப்ப நான் என்ன சொன்னேன், செலெக்ஷன் எப்படி நடக்கும்? ஒன்று எங்களோட A level ரிசல்ட், அடுத்து நாங்க செய்ய போற எக்ஸாம். இங்க A level ரிசல்ட் ஃபிக்ஸ்ட், உங்களுக்கு அதை மாத்தலாம். A level ரிசல்ட் எல்லாருக்கும் வந்துட்டு கையில ரிசல்ட் இருக்குது, 2ABயோ ABCயோ 3Cயோ வந்துட்டு. இதால எங்களுக்கு சேஞ்சஸ் கொண்டு வரீங்கன்னா எங்களுக்கு கையில் இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் இந்த நடக்க போற எக்ஸாம் தான். அந்த நடக்க போற எக்ஸாம்ல நாங்க எந்த அளவுக்கு ஹையா ஸ்கோர் பண்ண பார்க்கணுமோ நாங்க அதை தான் யோசிக்கணும். ஸோ அப்போ எங்களுக்கு ரெண்டும் சேர்ந்து ஃபைனலா ஒரு நல்ல ஒரு மார்க்ஸை கொண்டாந்து நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு நீங்க நினைக்கிற கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கூட வைக்கும். அது இல்லாம இப்ப நீங்க கட் அவுட் தெரிஞ்சாலும் சொல்லுங்க, மெடிசனுக்கு 75 அப்படி தெரிஞ்சாலும் கூட எங்களுக்கு அதை டார்கெட் பண்ணி படிக்கலாம். ஏண்டால் அவங்க எப்படி கல்குலேஷன் பண்ணுவாங்க, எப்படி அவங்க எந்த ப்ரொசீஜர்ல அவங்க கொண்டு போவாங்கன்னு எங்களுக்கு யாருக்கும் செல்ல இல்லை. அதெல்லாம் உள்ளுக்கு இங்க பாகிஸ்தான்ல இஸ்லாமாபாத்ல உள்ளுக்கு அவங்களோட டீம் உள்ளுக்கு நடக்கிற ப்ரோசஸ். கட் அவுட் டார்கெட் பண்ணி எங்களுக்கு அங்கே படிக்கலாம். இப்ப நீங்க அவங்க வைக்கிற எப்டிடியூட் டெஸ்ட்ல என்ன சொல்ற 90 எடுத்தீங்கன்னு சொல்லி உங்களுக்கு மெடிசன் கிடைக்காது. 90 எடுத்தாலும் கூட அதுக்கு ஏத்த அளவு ஹையா நிற்கக்கூடிய ரிசல்ட்ஸும் வேணும். ரெண்டுமே ஹைலைக்கும். எந்த அளவுக்கு உங்களோட ஏழு ரிசல்ட்டும் நீங்க அங்க எடுக்கிற மார்க்ஸ் ஹைலைக்குதோ அந்த அளவுக்கு நீங்க போடுற கோர்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அந்த அளவுக்கு கூட இருக்கும். எத்தனை பேர் ஸ்ரீலங்கால எடுப்பாங்க மாதிரி தெரியுமா உங்களுக்கு? இந்த மாதிரி எப்படியும் ஒரு 250-300. எக்ஸாம் மட்டும்தானா, வேற எதுவும் ப்ராசஸிங்க? இல்ல இனி உங்களுக்கு அப்ளை பண்ற ரெண்டாவது எக்ஸாம் மட்டும். ஹலோ நானா இன்டர்வியூ இல்லையா? ஹலோ நானா இன்டர்வியூ நடக்காது தானே? இல்ல அதெல்லாம் இல்ல. நானா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ரெண்டுலயும் ஒரே ரிசல்ட்னு சொன்னா எதை அப்லோட் பண்றது பெஸ்ட் ஆயிக்கும் நானா? அப்படின்னா லாஸ்டா வந்தது அப்லோட் பண்ணது இல்ல. ஓகே இன்ஜினியரிங் அப்படி இன்ஜினியரிங் சொல்லுங்க. இந்த இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணிட்டு எங்களுக்கு அது கிடைக்காட்டி இன்னொரு சான்ஸ் தருவாங்களா இன்னொரு கோர்ஸ் செலக்ட் பண்றதுக்கு மாதிரி?
நீங்க அங்கனைக்கு செலக்ட் பண்ணி உதாரணத்துக்கு சும்மா சொல்லுங்கள், இப்போ நீங்க ஒரு நல்ல ஒரு எவரேஜை விட ஒரு நல்ல ஏழு வருஷம் டீக்கு உங்களுக்கு நீங்க வந்து இன்ஜினியரிங் 2 இன்ஜினியரிங் அப்ளை பண்ணிட்டீங்க. என்ன சொல்ற நல்ல அப்டிலிட்டி டெஸ்ட் நல்ல மார்க்ஸ் எடுத்தீங்க. இருந்தாலும் இப்போ அவங்க வந்து இன்ஜினியரிங் இத்தனை சீட் தான் கொடுக்குறன்னு ஒரு எலோகேஷன் வச்சுப்பாங்க தானே. அது எல்லாம் உங்களுக்கு மேல அப்ளை பண்ணி என்ன சொல்ற நல்ல ஹை ஸ்கோர் எக்ஸாம்ல எடுத்து நல்ல ஏழு ரிசல்ட் இருக்கிறாங்க அது போயிடும். அப்ப நீங்களும் உள்ளதான் நீக்கிறீங்க. இருந்தாலும் கூட அந்த சீட் உங்களுக்கு கிடைக்கலாட்டி உங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க, வேற ஆப்ஷன் கேட்பாங்க உங்களுக்கு. விளங்கிட்டேன் சரி. ஓ ஓ அது நானா இப்ப எனக்கு ஒரு 3 தான் வந்து சரியா. இப்ப 3 நான் எஸ் தான் வந்து இது சரி. சரியா. இப்ப நான் எதுக்கு அப்ளை பண்ண எனக்கு கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு என்ன கோர்ஸ் கிடைக்கும் சும்மா எக்ஸாம்ல ஒரு 60 எடுத்தாலும் அப்படின்னு எது கிடைக்கலான்ற ஒரு சான்ஸ் நீங்க தானே இல்ல சொல்லிடுமா? அப்படி சொல்லல. ஏண்டா அதான் நான் சொன்னேன் 3 வந்து மிச்சம் கஷ்டம். ஏண்டா இப்ப நீங்க அதான் சரி. இப்போ எங்கட ஏழு ரிசல்ட் வந்து ஃபிக்ஸ்ட். அவங்க வந்து ரெண்டையும் வச்சுதான் இப்ப எப்படி டெஸ்ட்ல 100 கேள்வினால் ஒரு கேள்விக்கு 1 மார்க்ஸ் பார்த்தாலும் ஒரு மார்க்ஸ் வரும். அதே நீங்க 60 மார்க்ஸ் 60 கேள்வி சரி 60 எடுக்கீங்களே. அதே மாதிரி ஏழு ரிசல்ட்டுக்கு நாங்க ஒரு மார்க்ஸ் பார்ப்போம். நான் ஆல்ரெடி நான் சரி கல்குலேஷன் உண்டு. ஏக்கு இத்தனை, பிக்கு இத்தனை, சிக்கு இத்தனை. அது ரெண்டையும் கூட்டி அதுல இருந்து ஒரு கல்குலேஷன் பார்ப்பாங்க. அப்படி பார்த்தா ஃபைனல் செலெக்ஷன் எடுப்பாங்க. வளரலாம். இப்ப நீங்க வந்து 3S சொல்ல போக்கல எஸ்க்கு இருக்கிற வந்து மார்க்ஸ் நினைக்கிறேன் 50 போல 50 என்ன சொல்றேன் 50 மூணால பிரிச்சால எத்தனை 50 தான். ஸோ நீங்க டோட்டலா எக்ஸாம்ல எடுத்த மார்க்ஸ் பார்க்கிட்ட அது 60 வச்சாலும் 60 50 110. அதுவே ஒரு நீங்க போட்ட அதே கோர்ஸுக்கு வேற ஒருத்தர் போட்டு ஒரு B2CO அப்படி போட்ட ஒரு ஆளும் அவரும் அதே 60 மார்க்ஸ் எடுத்தாருன்னு வைங்களே, சேம் மார்க்ஸ் தான் எடுக்கிறீங்க. ஆனா 7 ரிசல்ட் மட்டும் வித்தியாசம். அப்ப யாருக்கு அந்த ப்ரியாரிட்டி யாருக்கு கூட போகும்? அவரு தான் போகும். ஸோ நீங்க 3S கேட்டாலும் எங்களுக்கு நாங்க என்ன சொல்றேன் எனக்கு ஷோர் பண்ணலாம். பட் நீங்க ட்ரை பண்றது உங்களை பொறுத்தது. ஏன்னா கம்படிஷன் கூட. அதுதான் நான் சொல்றேன். ஆக்கள் இப்ப அப்ளை பண்றது கூட. சொல்லுங்க. பார்ஷியல் பண்ணீங்க ஃபுல்லி பண்ணதா மாத்தி எடுக்கலாமா? அது வந்து இப்படி இருக்குது. அது சில ரெண்டுக்கும் கட் ஆஃப் இருக்குது. உதாரணத்துக்கு எங்களுக்கு நாங்க செப்பரேட் நாங்க அப்ளை பண்ண மாட்டோம். பார்ஷியல் பண்ணட்டா ஃபுல்லி பண்ணட்டோம். ஆனா அவங்க இப்போ எங்க நாங்க ஃபைனலாக வர மெரிட் லிஸ்ட்டை வச்சுதான் அவங்க சொல்லுவாங்க நீங்க பார்ஷியல் பண்ணிட்டு இந்த கோர்ஸ் செலக்ட் ஆகிக்கிங்க, ஃபுல்லி பண்ணிட்டு இந்த கோர்ஸ் செலக்ட் ஆகிங்க. இப்போ சொல்லுங்க இனிஷியலா என்ன செய்வாங்க, எல்லாருக்கும் இப்படி செலக்ட் ஆகினாங்க இமெயில் அனுப்புவாங்க. அனுப்பிட்டு உங்களோட விருப்பத்தை கேட்பாங்க. அதாவது இப்போ நீங்க ஃபுல்லி பண்ணாடி இதுக்கு செலக்ட் ஆகிங்க, நீங்க வாரீங்களா இந்த மாதிரி கன்ஃபார்ம் 3 டேஸுக்குள்ள கன்ஃபர்மேஷன் தாங்க. அந்த நேரம் என்ன செய்வாங்க, அந்த நேரம் ஃபுல்லி பண்ணிட்டு வந்த ஆக்கள் சில ஆக்கள் வர மாட்டாங்க. ஸோ அப்படி செய்துக்கிட்டு என்ன செய்வாங்க, பார்ஷியல் பண்ணிட்டு ஆக்களுக்கு வந்த ஆக்களை ஒட்டோவா அவங்க அப்டேட் பண்ணுவாங்க ஃபுல் பண்ணிட்டு. எனக்கு இப்போ போன முறை ஏஐல பார்ஷியல் ஃபண்டிங் கிடைச்ச பெஸ்ட் சாய்ஸ் நான் ஏஐ தான் போட்டேன். இப்போ செகண்ட் சாய்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டேன். இப்போ நான் பார்ஷியல் ஃபண்டிங் கிடைச்சதால அப்படியே விட்டுட்டேன். இப்போ நான் இப்போ செகண்ட் சாய்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட் எடுக்கலாமா ஃபுல்லி ஃபண்டடா? அப்படி இல்லை. உங்களுக்கு கோர்ஸ் மாறினாலும் கூட அந்த ஃபண்டிங் கேட்டகரி ஒழுக்கம் வந்தா அவங்களாவே மாத்துறதை தவிர எங்களுக்கு அப்படி கேட்டா தர மாட்டேன். ரிக்வெஸ்ட் பண்ணலாமா? நீங்க அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லயே ரிக்வெஸ்ட் பண்ணணும். அந்த நேரம் ரிக்வெஸ்ட் பண்ணி கிடைச்சாலும் ஓகே. அப்படி மாறினா கூட அப்படி கிடைக்கல அதுக்கப்புறம் உங்களுக்கு மாறவே மாறாது. பார்ஷியல் பண்ணா பார்ஷியல் பண்ணிட்டாங்க. ஓ சொல்லுங்க. மெடிசினுக்கு ஃபுல் ஃபண்டட் பார்ஷியல் ஃபண்டட் ரெண்டையும் சேர்த்து 50 பேர் எடுக்குது. ஓ ரெண்டையும் சேர்த்து தான். ஓகே நானா சொல்லுங்க. இப்போ இது சப்மிட் பண்ணது அப்புறம் ரீகரெக்ஷன் போட்டு அதுல ரிசல்ட்ஸ் சேஞ்ச் ஆகி வந்தா அதை திரும்ப அப்லோட் பண்ணலாம். அது என்ன மாதிரி? அது வந்து இப்படி இப்ப நீங்க ரீகரெக்ஷன் அப்ளை பண்ணிப்பீங்களே அப்படியா? அது இனி வாரத்துக்கு ஒரு 4-5 மாதமா? 4-5 மாசமா ஆகும். இவங்க வந்து என்ன சொல்ற சம்டைம்ஸ் எகைன் உங்களோட ஏழு சீட்டை கேட்கலாம். அவங்க வந்து ஃபைனல் செலெக்ஷன் போறதுக்கு அந்த இப்ப அவங்க கேட்டாங்களா இருந்தாலும் அந்த நேரத்துக்குள்ள அந்த ரிசல்ட்ஸ் வந்து மாறி இருந்தால் ஓகே.
அவங்க எல்லாத்தையும் ரிசல்ட்ஸையும் பார்த்து இவங்க ஃபைனல் செலெக்ஷன் முடிச்சதுக்கு போறோம், நீங்க இந்த கோர்ஸ் தான் நீங்க செலக்ட் ஆகிடுவீங்க, நீங்க செலக்ட் ஆகல எல்லாம் எல்லாரும் சின்னத்துக்கு போறோம். இதே வந்து வந்ததுக்கு போற அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் அந்த ப்ரொசஸ் முடிச்சிட்டாங்களே, திருப்பி அதுக்கு வர மாட்டாங்க. அவங்க எப்ப இந்த ஃபைனல் செலெக்ஷன் இந்த ஸ்டேஜுக்கு வராங்களோ அந்த நேரத்துல அவங்களோட ரிசல்ட்ஸ் மாறி அவங்களோட கையில வந்துட்டு இருந்தாலும் ஓகே. அப்படி இல்லாட்டி ரிசல்ட்ஸ் மாறி இருந்தாலும் கூட எங்களுக்கு ஒன்றும் செய்யலாம். இப்போ என்ன ரிசல்ட்ஸ் நீங்க கொடுத்தீங்களோ அந்த ரிசல்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க அவங்கள கன்சிடர் பண்ணி செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லையான்னு பார்ப்பாங்க. சரிதானே? டென்டல் வந்து இப்ப கிடைக்காது. அப்ப நாங்க போட ஏலாவா இல்லாட்டி போட தேவையில்லையா? எப்படி? அது இது நல்ல ஒரு கேள்விதான். அவங்க அந்த ஃபிளையர்ல மென்ஷன் பண்ணி லாஸ்ட் இயரும் அப்படிதான் டென்டல் போட்டி தான், ஆனால் யாருக்கும் கொடுக்கல. நிறைய பேர் வந்து மெடிசின் டென்டல் தான் போட்டது. ஆனால் ஓகே, இப்போ நான் மெடிசின் டென்டல் போட்டாலும் கூட நாங்கள் மெடிசினை மைண்டில் வச்சு தான் நாங்கள் எக்ஸாம் இதெல்லாம் செய்வோம். ஸோ எங்களுக்கு சப்போஸ் மெடிசின் தட்டுப்பட்டு டென்டல் கிடைக்குமா இருந்தாலும் ஓகே, அப்படி கிடைக்கலாட்டியும் கூட எங்களுக்கு வேற சாய்ஸ் அவங்க கேட்பாங்க. ஸோ அதனால இஷ்யூ இல்லை. நீங்கள் டென்டல் போட்டதும் ஓகே தான், வேற கோர்ஸ் போட்டதும் ஓகே தான். ரெண்டும் அதுக்கு நீங்கள் டென்டல் போட்டதே பெட்டர். என்ன சொல்றீங்க? ஏன்னால் நாங்கள் லிஸ்ட் உள்ளுக்கு வாரமாக இருந்தால் மெரிட் லிஸ்ட் உள்ளுக்கு வாரமாக இருந்தால் எங்களுக்கு நாங்கள் மெடிசின் செலக்ட் இல்லாட்டி எங்களுக்கு வேற கோர்ஸ் வைஸ் கேட்பாங்க. நானா இப்ப ஹலோ நானா ஓ சொல்லுங்க. நான் இன்ஜினியரிங் போட்டு எங்களுக்கு பார்ஷியல் ஃபண்ட் கிடைச்சிண்டா பிறகு எங்களுக்கு ஃபுல் ஃபண்ட் ஆக்குறதுக்கு இன்னொரு கோர்ஸ் மாத்திக்கலுமா? இல்லை இல்லை, அதான் நான் சொன்னேன். ஃபண்டிங் கேட்டகரி எப்பயுமே மாறாது. பார்ஷியல் ஃபண்ட் கிடைச்சால் நீங்கள் சப்போஸ் நீங்கள் கோர்ஸ் மாற்றி கேட்டாலும் கூட மாற்றி தருவாங்க. அதாவது எங்களுக்கு ஒரு இன்ஜினியரிங் கிடைச்சி இப்போ சிவில் கிடைச்சி நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் மாற போறீங்கன்னு கூட ட்ரை பண்ணி மாற்றி தருவாங்க. ஆனால் பார்ஷியல் ஃபண்ட் கிடைச்சி உங்களுக்கு ஃபுல்லி ஃபண்டிங் மாற்றி தரது வந்து அது அந்த டைம் கூட ரிக்வெஸ்ட் பண்ணலாம். அதை நான் சொன்னேன். அங்கே நீங்கள் ஏதாவது செலெக்ஷன் மெயில் அனுப்பிக்கிட்ட நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நான் வரல, இப்போ ஸ்ரீலங்காவில் மெடிசின் கிடைச்சிருக்கும், ஸோ அங்கே வரமாட்டாங்க. ஸோ அப்படி இப்படி நிறைய ரீசன்ஸால் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க வரப்போ. அப்படி வரப்போக்கில் பார்ஷியல் பண்ணுறவங்களுக்கு அவங்க ஒட்டோவா ஃபுல்லி ஃபண்டிங் மாற்றி தருவாங்க. சம்டைம்ஸ் எல்லா நேரம் இல்லை. அது இல்லாமல் உங்களுக்கு தனியாக அந்த நேரம் மட்டும்தான் இந்த செலெக்ஷன் டைம் போகிட்டு அந்த நேரம் வந்து உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கலாம், இப்படித்தான் எனக்கு ஃபுல்லி ஃபண்டிங் மாற்றாங்க. ஸோ அப்படி இருந்தாலும் சம்டைம்ஸ் சான்ஸ் போடலாம் ஃபுல்லி ஃபண்டிங் மாற்றாறதுக்கு. அப்படி இல்லாம வந்து உங்களுக்கு என்ன சொல்றேன், ஃபண்டிங் கேட்டகரியை மாற்றவே இல்லை. உங்களுக்கு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் ஆகிட்டாலும் மாற்றவே இல்லை. கோர்ஸ் வேண்டாலும் மாறலாம். அதுவும் அந்த நேரம் தான் கோர்ஸ் மாற்றணும், மாறலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஃபண்டிங் கேட்டகரியை மாற்றலாம். இதெல்லாம் இந்த ஃபண்ட் விஷயம் எல்லாம் இந்த எக்ஸாம் வைக்கிற எக்ஸாம் ரிசல்ட் வச்ச வர எல்லாம் உங்களோட கோர்ஸ் பார்ஷியல் பண்ணட்டா ஃபுல்லி பண்ணட்டா எல்லாமே வந்து உங்களோட வைக்கிற ரிசல்ட்ஸ் இல்லை, வைக்கிற ரிசல்ட்ஸும் உங்களோட ஏ லெவல் ரிசல்ட்ஸும் ஃபைனல் மார்க்ஸ் சேர்த்து எல்லாம் அதை டிபெண்ட் ஆகிதான் நிற்குது. அது ரெண்டையும் டிபெண்ட் ஆகிக்குது. இது ரெண்டும் ரைட். ரெண்டு ரிசல்ட் போலாமா? ஓ லெவலுக்கு ஓ லெவல்ல கொஞ்சம் வந்து குறைய ரிசல்ட் ப்ரோ கூட இருக்கு, போடலாமா ரெண்டு ரிசல்ட்? அவசியம் இல்லை. ஆல்ரெடி என்ன சொல்ற நீங்க, ஏன்னா ஆல்ரெடி பாஸ் அப்படின்னா நீங்க மேட்ச் பண்ணி அதை ரெண்டையும் சேர்த்து ஒரு பிடிஎஃப்ல போட்டீங்கனாலும் ஓகே தான், அது இஷ்யூ இல்லை. ஓகே. ஹலோ நானா ஓவல் ரிசல்ட் சீட்டுக்கு மார்க்ஸ் இருக்கா? இல்ல இல்ல. அப்ப அது என்னத்துக்கு? இங்கிலீஷ் இல்ல இல்ல, அது அவங்க எடுக்கிறாங்க. அதே ஒரு தெரியா நாங்க அப்லோட் பண்ண வேண்டியது. ஏ லெவல் தான் முக்கியம். ஏ லெவல் தான் முக்கியம். சரி ஓகே. நானா ஃப்ளையர்ல மெடிசின் 4 இயர்ஸ் அண்ட் இருக்கு, மோஸ்ட்லி 5 இயர்ஸ் தானே, இங்க 4 இயர்ஸா? இல்ல இல்ல இல்ல, 5 இயர்ஸ் தான். அதே நீ அவங்க அந்த கொமனா மென்ஷன் பண்ண தலை அப்படி போட்டிக்கிறேன். சொல்லுங்க. ஆனா அங்க மெடிசின் முடிச்சிட்டு வந்து திரும்ப எக்ஸாம் எழுதணுமா இல்ல டைரக்டா ஒர்க் பண்ணலாமா? எக்ஸாம் எழுதணும். யாரு ஸ்ரீலங்காவோட நீங்க எந்த ஃபாரின் கண்ட்ரி நீங்க போயிட்டு படிச்சாலும் கூட நீங்க அகைன் வந்து எஸ்எல்எம்சி எக்ஸாம் சிட் பண்ண தான் வேணும். அது எஸ்எல்எம்சி ரெகக்னைஸ்டா?
ஓ இப்போ வந்து உங்களுக்கு 3 யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ் ஆகி உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ நீங்கள் பயப்படவே தேவை, அந்த யூனிவர்சிட்டி தான் உங்களுக்கு அட்மிஷன் தருவாங்க. ம் நானா வலைக்கும் சலாம். நானா சொல்லுங்க. இந்த செகண்ட் சை ரிசல்ட்ஸ் தான் இப்ப அப்ளை பண்றேன். ஆனா செகண்ட் சைல ஜெனரல் நாலேஜும் ஜெனரல் இங்கிலீஷும் எழுதல, ஃபர்ஸ்ட் சைல எழுதினேன். அது ரிசல்ட்ஸ் செய்யலாம் இஷ்யூ ஆகுமாண்ணா? இல்லை இல்லை இஷ்யூ இல்லை, நீங்கள் வந்து அதே போடுங்க. செகண்ட் சை ரிசல்ட்ஸ் இது தானே போடுறேன். ஓ ஓகே சொன்னா இந்த பயோடெக் எடுத்தாக்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போடலாமா? பயோடெக்னாலஜியா? ஓ பயோடெக்னாலஜி பிரச்சனை இல்லை, போடலாம். ஐசிடி பாடம் தெரியும். ஓ பரவாயில்ல, செய்தாக்கள் இருக்குது உங்களுக்கு, போடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் நானா. வலைக்கும் சலாம். லோஸ் தெரிவு செஞ்சு போறது நல்லமா இல்லையாங்க? லோவா? ஓ லோ வந்து போட வேணாம். நான் சொன்னேனே, லோ காலேஜ் வந்து இங்கே லோ காலேஜ் அப்ரூவ் பண்ணப்பட்ட உங்களுக்கு லோ காலேஜ் ஸ்ரீலங்காவோட லோ காலேஜ் வெப்சைட்டே போனீங்கன்னா அதில் அப்ரூவ்ட் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் நிற்கும். ஸோ அதில் பாகிஸ்தான் ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தான் நிற்கும். அந்த யூனிவர்சிட்டி அது ஐஐயுன்னு நினைக்கிறேன். அப்போ அது வந்து இந்த அல்லாமா இக்பால் ஸ்கீமில் இல்லை. அப்போ அது அந்த யூனிவர்சிட்டி கிடைக்காது. உங்களுக்கு லோ போட்டிங்கனாலும் வேற யூனிவர்சிட்டி கிடைக்கும். ஆனால் வந்து என்ன சொல்கிறேன், ஹலோ நானா. அப்போ அது வந்து போடாமல் இருந்தாலும் ஓகே, வேற ஏதாச்சும் ஆனா போடுறது பெட்டர். அந்த இப்ப ஒரு இஷ்யூ கொண்டு போகுதுன்னு இந்தியா பாகிஸ்தான், அப்ப அதுக்கு சிக்கலாமா? அந்த எதுக்கு சிக்கலாமான்னு கேக்குறீங்க? இந்த யூனிவர்சிட்டி போறதுக்கு படிக்க அப்ளை அதுகளுக்கு அப்படி அப்படி ஒண்ணும் இல்லை. இப்ப நான் எங்களோட இப்ப இங்க நிற்கும் ஜாயின் ஆகினாக்கள் இருக்குது. அது இல்லாம என்ன சொல்ற, அந்த இஷ்யூ வண்டிக்கு அதான் நான் மீட்டிங் ஸ்டார்ட்லேயே சொன்னேன். இப்போ நீங்க வந்து இங்க போகல என்ன சொல்ற, ஃபாரின் ஸ்டூடெண்ட் வகையில் உங்களுக்கான செக்யூரிட்டி, உங்களுக்கான சேஃப்டி எப்பயுமே வந்து அவங்க பார்த்து செய்வாங்க, ஒரு யூனிவர்சிட்டியும் செய்வாங்க. அதனால வந்து அப்படி நீங்க பெருசா யோசிக்க வேண்டிய அளவுக்கு இல்லை. அதான் அது சரியாயிரும் நினைக்கிறேன். இந்த இஷ்யூ எல்லாம் குயிக்கா சரியாயிரும் நினைக்கிறேன். சொல்லுங்க. இந்த ஸ்ரீலங்கால யூனிவர்சிட்டி ஒன்றுக்கு அப்ளை பண்ற அட் த சேம் டைம் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண சரி சிக்கலாகுமா? இல்ல 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 அப்ளை பண்ணலாம், பிரச்சனை இல்லையா? சொல்லுங்க. இந்த இன்ஜினியரிங் அங்க 4 வருஷம் முடிச்சிட்டு வந்தா இங்க ஐஎஸ்எல் கிடைக்குமா? நான் டைரக்டா இல்ல எக்ஸாம் எழுதணுமா? இல்ல இல்ல ஐஎஸ்எல்லுக்கு அந்த மாதிரி ரெக்வயர்மெண்ட்லாம் இல்ல. அப்படி எல்லாம் இல்ல. டைரக்டா கிடைக்குமா இல்ல எக்ஸாம் எழுதணுமா? இல்ல இல்ல அதுக்கு எக்ஸாம் எல்லாம் இல்ல, அது உங்களுக்கு எடுக்கலாம். அது சின்ன ப்ராசஸ் தான். நானா சொல்லுங்க. நீங்க அந்த ஏஎல் ரிசல்ட் போட்ட ஏத்தின பிஏத்தினண்டி இந்த అయినా நான் ஓஎல் ரிசல்ட் போட்டு ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டேன். என்ன ப்ராப்ளமா? இல்ல இல்ல பரவாயில்ல. ஓகே. நானா ஏஎல்ல இங்கிலீஷ் பாஸ் முக்கியமா? இங்கிலீஷ் பாஸ் வந்து அப்படின்னாலும் என்ன சொல்றீங்க, இப்ப நீங்க செகண்ட் சை செஞ்சதால அதுல இல்ல அப்படி சொல்றீங்களா, இல்லாட்டி எப்படி? ஃபர்ஸ்ட் சைல மத்த பயாலஜி அந்த அந்த பாடத்துல நல்ல ரிசல்ட்ஸ், இங்கிலீஷ் கொஞ்சம் குறைவு. செகண்ட் சைல இங்கிலீஷ் பாசிங் நல்ல ரிசல்ட்ஸ். அப்படின்னா ஓகே, அது இஷ்யூ இல்ல. இப்ப நீங்க அப்ளை பண்ண போக்கல நீங்க சர்டிபிகேட் போடணும். மெயின் 3 சப்ஜெக்ட்ல வந்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு கூட கிரேட் சிக்குதோ அதை தான் நீங்க போடணும். இப்போதைக்கு இங்கிலீஷ் நீங்க இக்னோர் பண்ணுங்க, ஓகே. ஆனா இங்கிலீஷ் பாஸ் கட்டாயம் தேவை, நீங்க இங்க வர போகணும். அது நீங்க இப்ப அடுத்த சர்டிபிகேட்னா அது ஓகே, எங்களுக்கு அது செஞ்சு பண்ணலாம், அது இஷ்யூ இல்லை. நாங்க எந்த மீடியத்துல யூனிவர்சிட்டியில இது நடக்கும் கிளாஸஸ்? பாகிஸ்தான் அந்த உருதுலயா இல்ல இங்கிலீஷ்ல? மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இங்கிலீஷ் தான். ஸோ மோஸ்ட்லி வந்து அது இங்கிலீஷ்லாம் போகும். ஆனால் வந்து என்ன சொல்கிறேன், இப்போ என்ன சொல்கிறேன், இந்த உருதும் வந்துக்கிட்டு இடைக்கிடைக்க வந்துட்டு போகும். ஸோ அப்படின்னு இல்லை. இனி அது சில டிபார்ட்மெண்ட்ஸ் இதில் பொறுத்தது. இப்போ எங்கடையில் இருக்குது, இப்போ எங்கள் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் சொல்கிறனால வந்து
இப்போ சில லெக்சரர்ஸ் வந்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி படிப்பிக்கிறாக்களும் வைக்கிறாங்க, சில ஆக்கள் ஃபுல் இங்கிலீஷ்ல போறாக்களும் வைக்கிறாங்க. அடுத்து அப்ப நீங்க அது வந்து டிஃபிகல்ட்டா இருக்குமா? ஃபாரினர் செல்ல போகல வந்து நீங்க அதை அவங்க தனியா கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இப்ப அதுக்கு உருது யோசிக்க வந்துட்டு லேர்ன் பண்ணி போகணுமா இங்க இருந்து இல்லை என்னமா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் வந்து அவசியம் இல்லை. நீங்க இங்க வந்தாலே உங்களுக்கு பழைய ஓகே தானேண்ணா? எக்ஸாம் சென்டர் சேஞ்ச் பண்ணுவாங்களா நானா? ஏ இல்ல நீங்க ஒரு மாறி சென்டர் மாறி அப்ளை பண்ணிட்டீங்களா சென்டர் இல்லாட்டி எப்படி அப்ளை கேக்குறீங்க? பண்ணல. அப்படின்னா உங்களுக்கு இல்ல அப்ளை பண்ணல. வேற சென்டர் வேணும்னு அப்படி கேக்குறீங்களா? இல்ல இப்ப கூடையா வார இடத்து தானே இப்ப போடுவாங்க. அந்த 5 சென்டர்ல ஷூரா நடக்கும் அவங்க போட்ட சென்டர்ல. ஓகே. நானா பார்சல் பண்ற இன்ஜினியரிங் படிக்கிற சாதாரண ஒருத்தருக்கு எவ்வளவு செலவாகும் சொல்லுங்க? செலவை பொறுத்த வரையில பார்ஷியல் பண்றதுல படிக்கிற ஒருத்தருக்கு வந்து ஸ்ரீலங்கன் செல்லிப்படி செல்றதுனால ஒரு 20-25,000. ஒரு மாசத்துக்கா? ஓ, ஹாஸ்டல் சார்ஜஸ் இல்லாம. ரைட், ஓகே. ஹாஸ்டல் சார்ஜஸ் அதெல்லாம் வேற. ஹாஸ்டல் சார்ஜஸ் வேறையா? நீங்க அது என்ன சொல்றது, அது ஒவ்வொரு யூனிவர்சிட்டி ஒவ்வொரு மாதிரி. சில யூனிவர்சிட்டியில இயருக்கு பேமெண்ட் பண்ணணும், சில யூனிவர்சிட்டியில செமஸ்டர் வைஸ் பேமெண்ட் இருக்கும். ஸோ அது ஒரு மாதிரி. அது மெடிசனுக்கு எவ்வளவு காஸ்டா? விளங்கல. மெடிசனுக்கு காஸ்டா? இப்ப இப்படிதான் எந்த டிகிரினாலும் பார்ஷியல் பண்ணிட்டு செல்ல போகல என்ன செய்வோம், டியூஷன் ஃபீ அவங்க பே பண்ணிடுவாங்க. பார்ஷியல் பண்ணிட்டு எங்களுக்கு என்ன தேவைக்கு போகுது, சாப்பாடு, திருப்ப வந்து ஏதாச்சும் வாங்குற வெளியார் போகிற அதுகள் தான். ஹாஸ்டல் வந்து நீங்கள் வேறையா பே பண்ணணும். அதை ஹாஸ்டல் செலவை நாங்கள் விட்டால் வந்து யாரா ஒரு 20-30 ஒரு மேக்ஸிமம் 30,000 ரூபா செல்லலாம். நான் ஒரு அரௌண்டாகவே செல்றேன், நான் எனக்கு மினிமம் செல்லல. ஸோ அந்த மாதிரி ஒரு கணக்கு தான் வரும். ஸோ நாளைக்கு அது ஸ்ரீலங்காலையும் ஒரு யூனிவர்சிட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அதை விட கூட போறதே தெரியல எனக்கு. நான் விசாரிச்சு பார்க்கல. நானா சொல்லுங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் முக்கியமானா? ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து அப்படின்னா முக்கியமான எப்படி சொல்ற, கட்டாயம் பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த ஃபெஸ்ஸைல பாஸ் செகண்ட் சை எழுதல ஃபெஸ்ஸை ரிசல்ட் சீக்கிரத்தால அப்படின்னா இல்ல, ஒரு சைடுல சரி உங்களுக்கு பாஸ் இருக்குதானே. ஸோ அது ஓகே, அதை என்ன சரி செஞ்சு கொள்ளலாம். அப்ப ஏ லெவல் ரிசல்ட் சப்மிட் பண்ணக்கல ரெண்டையுமா சப்மிட் பண்றல? இல்ல இப்போதைக்கு நீங்க உங்களோட மெயின் 3 சப்ஜெக்ட் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேயா? எதுல கூடக்கு அதை சப்மிட் பண்ணுங்க. ஒரு நீங்க இங்க வார டைம்ல தான் நாங்க அடுத்த ஸ்டெப் பத்தி யோசிக்கணும். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சைடுல பாஸ் இங்கிலீஷ்ல, செகண்ட் சைடுல ஃபைல் என்ன செய்யலாம்? எதுல 3 பாடத்துல சப்ஜெக்ட் ரிசல்ட்ஸ் வந்து எதுல கூட ஆகி? செகண்ட் சைடு. அப்ப நீங்க செகண்ட் சைடே நீங்க அப்லோட் பண்ணுங்க. சரிங்க. ஏன்னா இங்கிலீஷ் அவங்க வந்து சும்மா சொல்லுங்களேன் கன்சிடரே பண்ணாம மெயின் சப்ஜெக்ட பார்க்கிட்ட நாங்க வந்து இதை அப்லோட் பண்ணது எங்களுக்கு அநியாயமே. ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்றது அதனால எங்களோட மெயின் 3 சப்ஜெக்ட்ல எதுல எந்த ஸ்டைல வந்து உங்களுக்கு வந்து ஹை ரிசல்ட்ஸ் இருக்கோ அதை நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. இந்த ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்ல ஐசிடி ஒரு சப்ஜெக்ட்ல எடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு அப்ளை கம்ப்யூட்டர் பண்ணீங்களா? சயின்ஸ் போடல, ஆர்ட்ஸ்ல ஐசிடி ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா நீங்க ஐடி தான் போடணும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இது தவிர வேற சரி இது இல்லையா சப்ஜெக்ட் சாய்ஸ்? ஐடி ரிலேட்டடாவா? இல்ல ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்ல ஐசிடி ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா ஐசிடி கோர்ஸ் தவிர்ந்த வேற என்ன மாதிரி இதுகளுக்கு அப்ளை வேற நிறைய பண்ணீங்க? கோர்ஸ் இருக்கு. நான் வந்து ஆல்ரெடி நான் ஹாஃப்ல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் என்னென்ன ஸ்ட்ரீமுக்கு என்னென்ன கோர்ஸ் தாக்கலாம். நாங்க வந்து நான் அதை அகைன் செல்லல, நான் வந்து வீடியோ போடுவேன். ஸோ அதை பார்த்து நான் உங்களுக்கு விளங்கும் ஃபுல்லா அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் எந்த ஸ்ட்ரீமுக்கு எந்தெந்த கோர்ஸ் எடுக்கலாம். ஆனா அந்த ஜெனரல் இங்கிலீஷ் ஜெனரல் நாலேஜ் இருக்குதானே, அது ஃபர்ஸ்ட் சைடுல எழுதி போட்டு தேர்ட் சைடுல எழுதப்படல. அவ ரிசல்ட் ஷீட் அனுப்புக்குள்ள இப்போ அதான் நான் சொல்றேன். இப்போ நீங்க ஜெனரல் நாலேஜ் ஜெனரல் இங்கிலீஷை விடுங்க. மெயின் 3 சப்ஜெக்ட்ல எந்த பாடத்துக்கு எந்த சைட்ல வந்து மெயின் ரிசல்ட் பெரிய ரிசல்ட்ஸ் இருக்குதோ அதை மட்டும் நீங்க சப்மிட் பண்ணுங்க. ஓகே தானே? ஓகே. நெக்ஸ்ட் இயர் இன்டேக் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? அஸ்ஸலாமு அலைக்கும்.
அது ஷுவர் பண்ணி சொல்லல, மேபி இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். சொல்லுங்க. இப்ப நாங்க லேட்டா வேணாம் இல்ல, இல்ல கடுமையா லேட் ஆகுமா? நெக்ஸ்ட் இயருக்கா? நெக்ஸ்ட் இயர் அவங்க எடுக்கிறத பத்தி அவங்க இன்னும் சொல்லல, அது தெரியாது. அவங்க இன்னும் அவங்க முடிவு இப்ப பண்ணிக்க நாங்க மாட்டாங்க. அப்ளிகேஷன் எல்லாம் போட்டுட்டேன். பார்த்தது இப்ப நேம்ல கொஞ்சம் வித்தியாசம் என்ன, இப்ப முகமட் அவட பேரை போட்டு கடைசிக்கு திரும்ப ஃபாத்திமான்னு சொல்லி பேர்ல ஏதாவது சேஞ்ச் பண்றேன்னா எடிட்ல போய் சேஞ்ச் பண்ணலாமோ? ஓ, பண்ணலாம், அது அது பிரச்சனை இஷ்யூ இல்லை. இல்ல. அது விஷயம் இல்லையா? இல்ல இல்ல. நான் அந்த மற்ற வேற ஸ்காலர்ஷிப்கள் நீங்க இன்ஃபார்ம் பண்ணுவீல்ல, ஓ அதுல ஓ வீடியோக்கள் போடுவாடுமா? ஓ வளமே நாங்க அதுக்கும் செஷன் செய்யறேன். ஸோ நான் அந்த அதுக்கு என்ன வாட்ஸ்அப் குரூப் இருக்கா இல்ல இருக்குது, இதுல வருமா? இதுலயே நாங்க ஷேர் பண்ணுவோம், நீங்க யோசிக்க தேவை. ஆ, இப்ப சவுதி ஸ்காலர்ஷிப்பும் கால் பண்ணிக்கிறாங்க. ஸோ சவுதியில கேள்விப்பட்டீங்க? மெடிசின் இல்லையா மேனா? மெடிசின் நான் இல்லையே. பார்க்கல பெருசா, ஆனா இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சவுதியில யூனிவர்சிட்டியில சில சவுதியில சவுதியில அதுக்கு அப்ளை பண்றதுக்கு பாஸ்போர்ட் கட்டியா? பாஸ்போர்ட் கட்டாயமே. ஓம். ம். மலேசியா அப்படியா? வேற பங்களாதேஷ் அது இன்னும் கால் பண்ணலையே. பங்களாதேஷ் அந்த இது இருந்துச்சு, இது எம்பிபிஎஸ். கால் பண்ணியாச்சா? ஓ முடிஞ்சது. டெட்லைன் முடிஞ்சா ஓ ஸ்காலர்ஷிப்? டெட்லைன் முடிஞ்சோ? எப்போ முடிஞ்சது? நான் நினைக்கிறேன் மார்ச் இல்ல ஏப்ரல். ஏப்ரல் ரிசல்ட்ஸ் வாரதுக்கு முதல்ல. ஓ இப்போ இந்த ரிசல்ட்ஸை வச்சு அவங்க திரும்ப அடுத்த இது கால் பண்ணக்குள்ள அதுக்கு அப்ளை பண்ணாமா? ஓ ஆ, okay. ஆனா சரியா? எக்ஸாம்ல எப்படி பேசிக் கேள்வி வரும்? எக்ஸாம் உங்களுக்கு பேசிக் தனியா ஒரு செஷன்ஸ் நடக்கும். அதுக்கு வீடியோ சீக்குது, பேப்பர் சீக்குது, எல்லாத்தையும் செஞ்சீங்கன்னாலே உங்களுக்கு பக்காவா ரெடி ஆகலாம். பேசிக் கொஸ்டின்ஸ் தான், சும்மா என்ன சொல்ற ஜெனரல் நாலேஜ் கேள்வி மாதிரி தான். பாகிஸ்தானை பத்தியா? பாகிஸ்தானை பத்தியும் சில கேள்விகள் வரும் உங்களுக்கு. ஐடி ரிலேட்டடா வரும், சும்மா நார்மல் ஓ லெவல் சயின்ஸ் ரிலேட்டடா வரும். ஐடி அண்ட் ஓ சரி. லெவலுக்குள்ளயா? ஓ அந்த ஒரு பெருசா நீங்க யோசிக்க தேவையில்ல. சும்மா இப்போ உதாரணத்துக்கு F9 கீழே என்ன, F9 கீ என்ன செய்யற, என்ன ஃபங்க்ஷன் வரும். எம்சிக்யூ மட்டும் தான். எம்சிக்யூ மட்டும் தான், 100 கேள்வி 2 ஹவர் எம்சிக்யூ. எப்ப இங்கிலீஷ் நடக்கும்? மீடியமா? இங்கிலீஷ் மீடியம், எஸ். எப்ப மட்டும் நடக்கும்? நான் ஜூன் ஹாஃப். இப்போ பியூரான நாலேஜில் இங்கிலீஷ் வச்சுக்கி அந்த எக்ஸாம் ஃபேஸ் பண்ணிடுமா? பியூரான லெவல்ஸ்ல நார்மலா போகுது. நீங்க அதான் சொல்லுங்க, இப்போ நீங்க அப்ளை பண்ணிட்டு இப்போ நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கு நல்லா இப்போ 1.5 மாசம் டைம் இருக்கு. ஃபுல்லா நீங்க இல்லை டைம் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணணுமா? தேவையில்லை. இங்கிலீஷ் அப்படின்னா இப்போ உங்களோட இங்கிலீஷ் லெவல் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகே. நீங்க அந்த பேப்பர்ஸ் எங்களோட செஷன், அதுக்கு நான் வேற செஷன்லாம் செய்வோம். ஸோ அப்போ அந்த நேரம் உங்களுக்கு ஐடியா வரும். ஸோ நீங்க யோசிக்க தேவையில்ல. பேப்பருக்கு பேப்பருக்கு எத்தனை மார்க்ஸ் வரும்? மார்க்ஸ் வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஓகே நானா, ஜஸாக்கல்லாஹ். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இந்த எடெக்செல், கேம்பிரிட்ஜ், கனடியன் ஏ லெவல், ஸ்ரீலங்கன் ஏ லெவலுக்கு ஈக்குவலான இது இருந்தாலும் அப்ளை பண்ணலாமா? ஓ இல்லை மேலும் இஷ்யூ இல்லை. அதுக்கு வேற கிரைட்டீரியா. நார்மல் கிரைட்டீரியா தானே? ஓ ஓ ஓ சேம் அதே மாதிரி கிரைட்டீரியா. தான், அதே சேம் கிரியேட்டிவ், அதே தான் அதே தான். ரைட், ஓகே, தேங்க்யூ.
ஹலோ அண்ணா. கனெக்ஷன் எல்லாம் ஓகே நினைக்கிறேன். ஹலோ அண்ணா. சொல்லுங்க. ஓ ஏ லெவல் ரிசல்ட்ஸுக்கு என்ன மாதிரிண்ணா ஏபிசி அதுக்கு என்ன மாதிரி மார்க்ஸ் போடுவாங்க? அதுக்கு வந்து நான் ஆரம்பத்துல காட்டிப்பேனே கிரேட்ஸ் இது So, உங்களுக்கு பார்க்கலாம். இடையில நான் ஜாயின் ஆயினேன். சரி சரி நாங்கள் வந்து வீடியோ ஷேர் பண்ணேன். ஸோ அதில் உங்களுக்கு விளங்கும். ஏக்கு வந்து 80-90 கிட்ட வரும். அந்த ஒரு கிரேடுக்கு ஒரு மார்க்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அதை நாங்கள் ஷேர் பண்ணுவோம். நீங்கள் யோசிக்க தேவை. சரி எக்ஸாம் கைட் பண்ணானா செய்வீங்க? எக்ஸாம் வந்து அதான் இப்போ அப்ளிகேஷன் இது முடிஞ்சது இப்போ நாங்கள் 1 or 2 டேஸில் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இடையில செஷன்ஸ் நடக்கும். ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 2 செஷன் மாதிரி நடக்கும் நினைக்கிறேன். ஓகே. இந்த இதுல அந்த அப்ளிகேஷன் கடைசியா அது டெட்லைன் எப்ப? இந்த இதுல 15 ரைட். நானா இங்க ஸ்ரீலங்கால மெடிசின் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க பாகிஸ்தான்ல படிக்கிற மெடிசின்ஸ் கொஞ்சம் ஸ்கில் காணா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அது உண்மையாவா? அப்படி என்று சொல்றதுக்கு இல்லை. இப்போ நீங்க வந்து என்ன சொல்ற அதை எப்படி அவங்க என்ன சொல்ற எப்படி சொன்னாங்கன்னு எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படின்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. இங்கே படிச்சுட்டு வந்த ஆக்கள் எத்தனையோ பேர் ஸ்ரீலங்காவில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. இங்கே இது வேற கம்பெனிஸ் பண்ண ஆரம்பிக்குது. அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. சரியா 4 இயர்ஸ்ல முடிஞ்சிருமா நானா? டைம் தான் டைம். அவ்வளோதான். 4 இயர்ஸ்னா 4 இயர்ஸ்ல அதோட அனுப்பி 4 இயர்ஸ்க்கு முன்னுக்கே முடிஞ்சிடும். ஆனா வெட்டினரிக்கு எனர்ஜிங் அதுக்கு மற்ற கோர்ஸுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணுமா அங்க படிச்சா? எங்க பாகிஸ்தான்ல படிச்சா இங்க எக்ஸாம் எழுதணுமா ஸ்ரீலங்கால? இல்ல அதுக்கும் எக்ஸாம் இல்லைன்னு நினைக்கிறேன். எங்க சில்லா இருக்கிறா இருக்கிறேன். வெட்டினரி எக்ஸாம் என்ன மாதிரி அவனுக்கு எக்ஸாம் இல்லையா? இல்ல வெட்டுக்கு இங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் தேவையில்ல. இல்ல ஸ்ரீலங்கால ஓகே வந்து இல்ல லைஃப் ஹெல்த் சயின்சஸ்க்கும் அக்ரிகல்ச்சருக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எங்களுக்கு தேவையில்லை. சரிதானே? ஓ ஷூர். எம்பிபிஎஸ்க்கு தான் இப்படி இருக்குது. பட் மற்றதுக்கெல்லாம் அப்படி இல்லை. எல்லாருக்கும் ஓகேன்னு நினைக்கிறேன். டைம் சரியா 3:30. நான் வந்து இந்த அப்ளிகேஷன் நான் அதாவது ஃபுல்லா முடிச்ச வரைக்கும் தனியாகும், Q&A வந்து தனியாகவுமே நான் அப்லோட் பண்றேன். அப்ப கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இப்போ இன்னைக்கு நாங்கள் பேசினதே ஒரு 1 hour கிட்ட வந்திருக்கோம். ஸோ அப்போ அதை புதுசாக பார்க்குற ஆக்களுக்கு விதைக்காது. ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ்னால் வந்து அதை எப்படி செய்ய நாங்கள் கிளியர் பண்ண பார்ப்போம். ஸோ ஏன்னா நான் இன்னைக்கு சொல்லப்படாத விஷயங்களும் வந்து இன்னைக்கு நாங்கள் Q&A டிஸ்கஸ் பண்ணி போட்டுச்சு. ஸோ அதனால வந்து இதுக்கு நாங்கள் வேறையாவே அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஈஸியாக வேற யாருக்கு ஏதாச்சும் இருந்தாலும் கேட்கலாமா? பிள்ளாட்டி எங்களுக்கு முடிச்சு போடலாம். 11 மணி ஆகும். 11 மணி நாள் ஸ்ரீலங்காவில் 11:30 ஆயிடும். ஓகே தானே? எல்லாருக்கும் டவுட்ஸ் எல்லாம் ஓகே தானே? கிளியர் தானே? அஸ்ஸலாமு அலைக்கும் நானா. வலைக்கும் அஸ்ஸலாம். கேளுங்க. என் நேம் வந்து என்ஐசில மட்டும் வேறதா இருக்கு. என் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நேம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா என்ஐசில மட்டும் இல்ல டிஃப்ரெண்டா இருக்கு. இது எஃபிடவிட் தேவைப்படுமா? இல்ல இப்போதைக்கு ஒன்றும் தேவையில்லை. இப்போதைக்கு நீங்க இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணுங்க. ஸோ நீங்க செலக்ட் ஆகிட்டு இங்க வரப்போகல வந்து அதை நாங்க சேஞ்ச் பண்ண வேண்டியது வரும். ஸோ அந்த நேரம் மாதிரி நாங்க செய்வோம். அது இஷ்யூ இல்லை. ஓகே நானா ஜஸ்ட்
பிசியோதெரபி ஃபுல்லி ஃபண்டட்ல கிடைச்சாலும் அது பார்ஷியல் ஃபண்டட் மெடிசன் கேட்கலாம். அப்படியே இல்லை உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு ஃபுல்லி ஃபண்டட் கிடைச்சிட்டு தானே. அங்கே ரெண்டு ஆப்ஷன் தானே, ஃபுல்லி ஃபண்டட் இல்லாட்டி பார்ஷியல் ஃபண்டட். நாங்கள் கோர்ஸ் எடுத்தால் தான் நிறைய ஆப்ஷன் வரும். நீங்கள் பிசியோதெரபி உங்களுக்கு கிடைச்சி மெடிசின் கிடைச்சால் வந்து உங்களுக்கு சான்ஸ் குறவு. குறவுண்டான்னு நான் சொன்னேன். ஆல்ரெடி கிடைச்ச ஒருத்தர் வந்து ரிஜெக்ட் பண்ணினால் வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டி சான்ஸ் எப்போ இன்டேக் பண்ணுவாங்க என்றால் வந்து கிட்டத்தட்ட இந்த ப்ரொசஸ் செலெக்ஷன் ப்ரொசஸ் எல்லாமே முடிகிறதுக்கு ஆகஸ்ட் ஆயிடும். அதுக்கு பிறகு நீங்கள் விசா அப்ளை பண்ணி இன்ஜினியரிங் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த என்ன சொல்கிறேன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படி வர அந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாம் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அந்த மாதிரி பீரியட்ல ஸ்டார்ட் ஆயிடும். மெடிசின் அந்த பிசியோதெரப்பி ஃபார்மசி அந்த கோர்ஸ் எல்லாம் வந்து அடுத்த இயர் ஜனவரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முன்னுக்கு வந்துடுவாங்க. அடுத்த வந்து அவங்களோட கோர்ஸ் ஸ்டார்ட் ஆக போக்கல வருவாங்க. நானா ஃபாஸ்ட் யூனிவர்சிட்டி அல்லாமா இக்பால் ஸ்காலர்ஷிப்புக்கு இது கீழே இருக்கா? ஓ இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் போடுறதுக்கா? ஓ இருக்குது லாஸ்ட் இயர் கொடுத்தீங்கிறாங்க. ஆனா ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் தேவையா? இப்போ நீங்க என்ன சொல்றாங்க, இன்னொரு புது கண்ட்ரி தானே வரப்போறேன். ஸோ ஆனந்தால் இப்போ எங்களுக்கு இப்போ நாங்கள் வந்து என்ன சொல்றேன் வந்தாலும் உங்களுக்கு புதுசாக ஒரு இது தெரியாது. ஸோ ஓரளவு இங்கிலீஷ் மேனேஜ் பண்ணக்கூடிய இங்கிலீஷ் இதால் போதும். பெருசாக அந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு போக எல்லாம் பழகிடும். ஸோ இப்போ இந்த நீங்களும் கொஞ்சம் உங்களோட சைட்டால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிங்கனால் பெட்டர் ஆகிடும். ஜஸாக்கல்லாஹ். A-level BTech சரியா லாஸ்ட் இயர் மதிதான் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணி அதான் நீங்க வந்து யூஜிசியால அப்ளை பண்ணி யூஜிசிக்கு யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணி ஒரு யூனிவர்சிட்டி கிடைச்சி அதே நேரம் வந்து நீங்க இங்கே அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு இஷ்யூ ஆக போகல. ஈவன் எப்படி இருந்தாலும் வந்து ஆல்ரெடி சில யூனிவர்சிட்டிஸ்ல படிச்சுட்டு இருந்து அப்படி அப்ளை பண்ணி இடையில வந்தாக்களும் இருக்குதுங்க. ஸோ அதே மாதிரி இங்கே இந்த இடையில போனாக்களுமே இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் நீங்க சேம் டைம்ல அப்ளை பண்றது வந்து இஷ்யூ ஆகாது. அதை பத்தி யோசிக்க இந்த அல்லாமா இக்பால் ஸ்காலர்ஷிப்புக்கு இஷ்யூ ஆகாது. அடுத்த கவர்மெண்ட் அவார்ட் ஸ்காலர்ஷிப்புக்கு அது இஷ்யூ ஆகும். தேர்ட் சைட் ரிசல்ட்ஸுக்கு நீங்க வந்து இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து ப்ரைவேட் கேண்டிடேட் போட்டாலும் ஒன்று தான். நீங்கள் செகண்ட் சைட் ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருந்தால் அதை போட்டாலும் ஒன்று தான். அது இஷ்யூவே இல்லை. எல்லாம் ஓகேன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா யாரும் சரி ஈக்குதா பேலன்ஸ்? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம். அந்த துபாயில் டிப்ளமா செஞ்ச எப்படி அமெரிக்கன் ட்ரக்ல துபாயில ஓகே டிப்ளமா துபாயில சேம் +2 கிரேட் 12 அது இஷ்யூ இல்லை. இப்போ நீங்க அமெரிக்கன் ட்ரக்ல செஞ்ச ஓகே அது இஷ்யூ இல்லை. உங்களுக்கு நீங்க என்னோட பேசினால் தானே ஒன்று அவரே தான். ஸோ இஷ்யூ இல்லை உங்களுக்கு. தேங்க்யூ வெரி மச். இட்ஸ் ஓகே. தேங்க்யூ வெரி மச். ஓகே நான் அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து நாங்கள் எங்களோட சேனலில் வரும். ஸோ சேனலில் எல்லாரும் கட்டாயம் டச்சோட இருங்க. கட்டாயம் வந்து நாங்கள் இடைக்கிடைக்க ஃபார்ம்ஸ் போடுவோம், ஃபில் பண்ணுறதுக்கு பேப்பர்ஸ் போடுவோம், வீடியோஸ் போடுவோம். கட்டாயம் அதையெல்லாம் பாருங்கள். மிச்சப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சரி இந்த செஷனை மிஸ் பண்ணி இருந்தால் நான் நினைக்கிறேன் இப்போ கடைசியாக வரைக்கும் மீக்கிறாக்களும் மீக்குது. ஸோ அதனால் என்னென்னா மிஸ் பண்ணியிருந்தால் வந்து நீங்கள் கட்டாயம் அவங்களுக்கு சொல்லுங்க. சம்டைம்ஸ் அவங்களும் பிள்ளையா போட்டிக்கலாம், அப்ளிகேஷன் தெரியாமல் போட்டிக்கலாம். நான் நினைக்கிறேன் ப்ராப்பராக எல்லாருக்கும் நாலேஜ் வந்தீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். நான் வந்து
அப்ளிகேஷன் வரைக்கும் ஒரு வீடியோவும் நெக்ஸ்ட் அடுத்து இப்போ நாங்கள் Q&A பேசினதை வந்து வேற ஒரு செப்பரேட் வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அந்த லிங்க்கையும் ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்க. May 15 க்ளோசிங் டேட். தெரியாத இருந்தால் தெரியப்படுத்துங்க, அப்ளை பண்ண சொல்லுங்க. மிச்சப்படி இதுக்கு போகிறோம் எக்ஸாம் கைடன்ஸ், பேப்பர் டிஸ்கஷன், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பேப்பர் சொல்கிறேன் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னுக்கு அந்த ப்ரிப்பேர் செஷன், அது தொடர்ந்து வர எல்லா செஷன் வந்து நாங்கள் செய்வோம். லாஸ்ட் இயர் வந்தாக்கள் வந்து உங்களுக்கு செஷன் செய்வாங்க. அதுக்கு முன்னுக்குள்ள ஆக்களும் வந்து அதுக்கு முன்னுக்கு வந்து வச்சு ஆக்களும் வந்து சப்போர்ட் இருப்பாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து வெயிட் பண்ணுவாங்க. நான் ஒரு சொன்ன மாதிரி இப்போ நான் சொல்ல கொஞ்சம் அர்ஜென்ட்டாக நாங்கள் இதை செய்ய வேண்டியதால நான் இந்த செஷனை செஞ்சேன். ஸோ இனி வரப்போகிற செஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்க தான் செய்வாங்க. மிச்சப்படி எல்லாரும் சேனலில் நீங்கள் என்ன சொல்றாங்க அப்டேட்ல இருந்தீங்கன்னா சரி நாங்கள் அப்டேட் போடுவோம். ஸோ ஓகே தானே, வேற யாரும் சரி டவுட் இருக்குதா? இந்த சேனல் லிங்க் என்னக்கா? சேனல் லிங்க் நான் அனுப்பி விட்டுருந்தேன், சேட்டில் நான் போட்டேன். ஸோ ஓகே, எல்லாருக்கும் தேங்க்ஸ் இவ்வளோ நேரம் ஜாயின் ஆகினதுக்கு. ஸோ எங்களோட அது சில்லாவும் வைக்கிறாங்க. அவங்க வந்து லாஸ்ட் இயருக்கு போட பேட்ச், நானா அதுக்கு வந்து 5th பேட்சில் வந்தால் பிசியோதெரபி படிக்கிறேன். நானா ஓ சொல்லுங்க. இப்ப பிஎஸ்சி வந்து பிசிக்கல் சயின்ஸ்ல செய்தேன்னு சொன்னாக்கா அந்த பிசிக்கல் சயின்ஸ்ல இந்த மாதிரி பிஎஸ்சி செஞ்சா பெஸ்ட் ஆயிக்கும். பிஎஸ்சியா? ஓ உங்களுக்கு என்ன ஐடியா? ஏன்னா பிஎஸ்சியில அந்த லெக்சரிங் அந்த மாதிரி ஃபீல்ட்ல போறதுக்கு. அப்படியா? அதனால இந்த பிசிக்கல் சயின்ஸ், அப்ளைட் சயின்ஸ் அந்த மாதிரி கேட்குறீங்களா? ஓ அது அந்த மெட்ஸ் சைட்ல போற. ஆனா அப்படி எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இதுகளில் வந்து இங்கே படிக்கிறார்கள் குறவு. பிசிக்ஸ் படிக்கிறார்கள் இருக்குது. அது இல்லாம இப்படி அப்ளைட் சயின்ஸ், பிசிக்கல் சயின்ஸ் ஈக்குது, கோர்சஸ் ஈக்குது. அதுல ஸ்கோப் அதுகளை தான் நீங்க கொஞ்சம் பார்த்து தான் நாங்க அதை டிசைட் பண்ணணும். இங்க படிக்கிறாக்கள் யாரும் இல்லை இந்த மாதிரி கேட்டகரியில இருந்தாலும் நான் கேட்டு சரி செல்வேன். படி நீங்க இப்ப அதுக்கு போற இப்ப அப்படி லெக்சரர் அப்படி போறதால் ஓகே, அந்த மாதிரி கோர்சஸ் அது ஓகே, பெட்டர் ஆகிக்கும் நினைக்கிறேன். பிசிக்கல் சயின்ஸும் ஓகே தான், அப்ளைட் சயின்ஸும் நல்ல ஒருத்தான கோர்ஸ் தான். ஓகே பட் நீங்க கொஞ்சம் என்ன சொல்ற, கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் மக்கள்கிட்ட கேட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறது பெட்டர் ஆகிக்கும். ஓகே நான் லிங்க் போட்டு மறந்துட்டேன். கட்டாயம் வந்து நாங்க ஒரு ஹோம் லிங்க் கொண்டு போடுவோம் சேனல்ல. ஸோ அது எல்லாரும் கட்டாயம் ஃபில் பண்ணுங்க மறந்துடாது. இப்போ நான் செஷன் முடிய போடுவேன். ஸோ ஓகே தானே, இப்போ வேற யாருக்கு செய்யணும் சரி வீக்குதா இல்லாட்டாங்க முடிச்சு கொள்ளலாம். சோசியல் சயின்ஸ் கேட்டகரியில அந்த சோசியல் ஒர்க்ன்ற கோர்ஸ் என்ன மாதிரி வருத்தாது? சோசியல் ஒர்க்கா? ஓ ஸ்ரீலங்காலையும் நீக்குது பேச்சுலர் ஆஃப் சோசியல் ஒர்க், பிஎஸ்ல என்ஐஎஸ்ல இருக்குது. இங்க வந்து அந்த கோர்ஸ் படிக்கிறாங்க இல்லை. ஆனா இங்க படிச்சுட்டு போனால் இப்ப ஸ்ரீலங்காவில் ஒர்க் பண்றது இஷ்யூ ஆகிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸ்கோப் பண்ணிக்குன்னு நினைக்கிறேன். ஓகே நாங்க வந்து இன்னைக்கு நைட் இல்லாடி நாளைக்கு நாங்க அந்த போஸ்ட் லிஸ்ட்டை நாங்க அனுப்புவோம். அதாவது நான் ஒரு திங்ஸ் என்னன்னே ஸ்ரீலங்கன்ஸ் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் அண்ட் அவங்க படிக்கிற கோர்சஸ் அதோட சேர்ந்து இந்த என்னென்ன கேட்டகரிஸ் அவைலபிள் ஆகிக்குது, அதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, ஸோ எல்லாத்தையும் நாங்கள் அனுப்புவோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், ரெண்டையும் பார்த்து முதல்ல நீங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கணும், எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண அதை பார்த்து அப்புறம் கம்பெனிஸ் உங்களுக்கு அந்த கோர்ஸ் பேக்ரவுண்ட் தெரியாமல் வைக்கணும். அதை பற்றி கொஞ்சம் தேடி மக்கள்கிட்ட கேட்டு 2 பேர் போயிட்டு கேட்டு
டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கோர்ஸ் வந்து போடுங்க. 76 சும்மா போட வேணும். ஓகே. ஏஐ கிடைச்சால் வந்து உங்களுக்கு வந்து உங்களை எப்பயுமே செப்டம்பர், ஆகஸ்ட், செப்டம்பர் இல்லை செப்டம்பர், ஓகே செப்டம்பர் எடுப்பாங்க. அது வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டியை பொறுத்து சில நேரம் அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த கேட்டகரி அதெல்லாம் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர்ல ஸ்டார்ட் ஆகுது புதிதாக்கள். சரி முடிச்சுக்கொள்ளுமையா? என்ன சரி மிச்சம் மீக்குதா? சிம்பிளா என்ன சரி ஈக்குதா? சரி அனுப்பின கேள்விகள் சரி இந்த அதோட இன்னொரு சொல்லுங்க. சஜஷன் ஏழுன்னு சொன்னா இப்ப இந்த ஸ்ட்ரீம் வைஸ் வந்து இந்த சப்ஜெக்ட் எடுத்தாக்களுக்கு இதை போட்டா மிச்சம் சான்சஸ் கூட அப்படி எப்படி ஸ்ட்ரீம் வைஸ் இப்போ ஆர்ட் ஸ்ட்ரீம்ல இந்த சப்ஜெக்டில் எடுத்தாக்களுக்கு நீங்க இந்த கோர்சஸ் போட்டா ஓகே சான்சஸ் கூட டிவைட் பண்ணி நாங்க அதை போட்டுறோம். நீங்க கவலைப்படாதீங்க. அப்படி ஒரு அப்படித்தான் வழிகாட்ட தெரிஞ்சீங்கன்னா கேட்டகரி மிச்சம் பண்ணி பெரிய போடுவோம் தானே. ஸோ நாங்கள் அதில் நாங்கள் மென்ஷன் பண்றோம் இந்த ஆட்களுக்கு இந்த கோர்ஸ் அப்ளை பண்ணலாம். ஓகேயா? ஓகே 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 தேங்க்யூ. என்ன யாஷ் கேட்டீங்க? இல்லை என்ன சரி மிச்சம் வீக்காண்டு கேட்கிறேன். என்ன சரி அனுப்பின மெசேஜஸ் சரி ரிப்ளை பண்ணாம சரி இல்லே. இல்ல இல்ல. சரி அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்வோமே. இந்த அதோட நீங்க இந்த உங்களோட டீமை கான்டாக்ட் பண்றதுக்கான ஒரு காமன் நம்பர் ஒன்று போட்டேன்னு சொன்னீங்க. அதையும் போட்டா மிச்சம் ஹெல்ப்ஃபுல் ஆகி நினைக்கிறேன். ஓகே நான் பார்க்குறேன். ஏன்டா வந்து இப்போ நாங்கள் எல்லாத்தையும் இப்போ டைம் கொண்டு கொடுத்து நான் சொன்னேன். இப்போ எனக்கு சேர்ந்தாலும் இப்போ எனக்கு இன்னும் 2 வீக்ஸ் தான் நிற்குது. இன்னும் 3rd வீக் வந்து எனக்கு எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம். அதோட என்ன டிகிரி முடியுது. ஸோ இப்போ சொல்லுங்கள் இப்போ எனக்கு நாங்கள் எல்லாத்தையும் இப்போ நாங்கள் பாருங்க 4வது எடுத்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் எல்லாம் செஞ்சுட்டோம். ஆனால் எங்கடாக்கள் சரியா கவனிக்கிறல்ல, சரியா வீடியோஸ் பார்க்கறதில்ல. பட் எகெயின் ஒரே கொஷின்ஸ் வந்து இப்போ நீங்கள் செஷன்லேயே கவனிச்சுப்பீங்க. ஒரே கொஷின் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிடும். அதே மாதிரி மெசேஜஸ்லேயே ரிப்பீட் ஆகும். மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதுதான் நான் யோசிக்கிறேன். இல்லாட்டி இஷ்யூ இல்லை. நாங்கள் எங்களோட பார்ப்போம். நாங்கள் அதுக்கு செட்டப் பண்ணுவோம் மெசேஜ். அப்போ ஐ மீன் புதுசாக வரவங்களுக்கும் டவுட்ஸ் வரும். அது இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. பட் பார்ப்போம். நாங்கள் அதுக்கு ஒரு வழி செய்வோம். இல்லாட்டி நாங்கள் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி ஓப்பன் பண்ணி வைப்போம். அப்படி சரி செய்யலாம். அப்படி செஞ்சால் 2-3 குரூப்ஸ் கிரியேட் பண்ணணும். ஒரே ஆக்கள் எல்லாத்துலேயும் ஜாயின் ஆகிற நம்பர்ஸ் இஷ்யூ அப்படி நிறைய வரும். ஸோ அதனால தான் நாங்கள் இந்த வருஷம் நாங்கள் சேனலில் போகிறோம். சேனல் இருந்தாலும் அந்த அடுத்த ஆக்களுக்கு யார் யார் வீக்கெண்ட் விளங்காது தானே. ஸோ மிச்சப்படி பார்ப்போம். நாங்கள் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் என்ன நம்பர் இருக்குது, நீங்கள் தேவைன்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். மிச்சப்படி அப்படி ஏதாச்சும் நாங்கள் செட்டப் பண்ணாலும் நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் குரூப்பில் சேனல். சரி சரிதானே இப்போ என்ன? ஓகே நாங்கள் அப்போ முடிச்சு கொள்வோம். வேறு யாருக்கு சரி என்ன சரி இருக்குதா? இல்லை முடிச்சு கொள்வோமே இப்போ. சரி ஓகே. சரி அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். ஸோ எல்லாரும் கட்டாயம் நாங்கள் ரெக்கார்டிங்ஸ் போடுவோம். சேனலில் இதை கனெக்ட் ஆகிங்க.
மிச்சப்படி வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியும் சொல்லுங்க, அப்ளை பண்ண சொல்லுங்க. அகைன் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தாலும் விஷயங்கள் அவங்களுக்கு தெரியத்தானே வேணும். ஸோ வீடியோஸையும் பார்க்க சொல்லுங்க. மிச்சப்படி ஓகே, எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஜாயின் ஆகினதுக்கு. ஸோ என்னோட சிம்லா நிறைய இண்டிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கொள்கிறோம். மிச்சப்படி வேறு அப்டேட்ஸ் வாங்கினாலும் வந்து நாங்கள் வந்து இதில் வரும், நாங்கள் சேனலில் சொல்லுவோமே. ஓகே, அப்போ முடிச்சுக்கொள்கிறேன். லாஸ்ட் இயர் செஞ்ச செஷன் லிங்க் இம்பார்ட்டன்ட் சொன்னேன். ஓ, நான் அதையும் போட்டுட்டேன். ஓகே, நீங்கள் அதையும் அதில் நாங்கள் கிட்டத்தட்ட அது வந்து நான் நினைக்கிறேன் 6வது செஷன் இது. ஸோ இந்த வருஷம் நாங்கள் நிறைய பேசுறது Q&A வந்து 1.5 hour போயிட்டு. ஸோ அப்படி தான் டைம் போகிறேன். மிச்சப்படி அதில் லிங்க் மிக்கு நான் எல்லாத்தையும் நாங்கள் போட்டுருக்கோம், நீங்கள் போட பொறுத்த. ஸோ பாருங்கள், ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பார்த்துங்க. ஏன்னா இப்போ இதுலேயும் ஜாயின் ஆகினா தானே. அதுலேயும் நாங்கள் அதில் மெயினாக நிறைய விஷயங்கள், அதாவது அப்ளிகேஷன் இல்லாமல் அடுத்த ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதையும் வந்து உங்களை பார்க்கலாம், நாங்கள் லிங்கை போட்டு. ஓகே தானே, இப்போ முடிக்கிறோம் அப்போ.